அம்மா உத்தரவு வழங்கலாம். சுவாமி உத்தரவு வழங்கலாம். நமச்சிவாயம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா நான்கு துதி பாடி ஆரம்பிக்கலாம் ஐயா. சிவசிவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒளியற்கோன் பொழித்த புகழியற்கோன் கடல் போற்றி. திருத்தாள் போற்றி, ஊய்மணி திருவாதூரன் திருத்தாள் போற்றி. கேளுங்களா? விட்டு விட்டு வந்தது, அதனால்தான் கையை காமிச்சேன். ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கேற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், நாவுக்கரச பெருமானுடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து ஈசன் குழுமம் மிகச்சிறப்பாக நின்று வருகின்ற இந்த 63 நாயன்மார்கள் புராண சரித்திரத்திலே அடியனுக்கு இன்று திருநாவுக்கரச பெருமானை பற்றி பேசுகின்ற பெரும் வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவர்களையும் திருவருளையும் அடியின் மனம் மெய் மொழிகளினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமியிருக்கக்கூடிய அத்துணை அடியார்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயனம் சிவாயனம். ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம திருநாவுக்கரசர் புராணத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட போன அமர்வுல நாம திருநாவுக்கரசர் புராணத்துல நம்ம திலகவதியார் அந்த திருவலகு எல்லாம் செய்வது அப்படிங்கிற அந்த இடத்துல நம்ம நிறைவு செய்தோம். திலகவதியார் நம்ம திருவதிகை அவர்கள் என்னென்ன பணிகள் எல்லாம் செய்தார்கள், அவர்கள் என்ன கோலத்துல இருந்தார்கள் அப்படிங்கிறத சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்ற செய்திகள்லாம் பார்த்தோம். இன்னைக்கு அதை நம்ம பார்க்க இருக்கின்றோம். அடியார்கள் பயணிக்கலாம். பெருமானுடைய பெரும் கருணை அவங்க எல்லாரையும் பார்க்கறதுல அடியாருக்கு மகிழ்ச்சி. முன்னதாகவே உங்ககிட்ட நான் இங்க பிளக்சுவேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் ஒரு மனசுக்குள்ள அது பயம் எப்பயுமே இருந்துட்டே இருக்கும். அதெல்லாம் உங்க எல்லாருடைய திருமுக தரிசனம் முன்னதாக கிடைச்சது அப்படின்னா அது அடியன் பெற்ற பெரும் பேரா நினைக்கிறேன். உங்க எல்லாருடைய திருமுக தரிசனமும் நம்ம தொடங்கலாம். சிவசிவ அடியார்கள் திருமுகத்தை. ஏன்னா நான் இப்ப நான் உள்ள போயிட்டேன்னா உங்களை எல்லாரையும் பார்க்க முடியாது. ஏன்னா இதுவும் இந்த பிரசன்டேஷன் இது ஒன்னா இருக்கு. அவங்க எல்லாரையும் ஒரு தடவை பார்த்துக்கிறோம் தான் அடியன் அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறேன். கலாவதி அம்மா மகிழ்ச்சி. அவன் ஐயா, சாருமதி அம்மா, பாரதி அம்மா, அத்தனை பேரோட திருமுக தரிசனமும் எனக்கு கிடைக்குது. அடியன் தவம் செய்துட்டு இருக்கேன். அங்கர்கண்ணி அம்மா, சுசிலா அம்மா, செல்வி அம்மா, நடராஜன் ஐயா, பத்மா அம்மா, முத்துலட்சுமி அம்மா, லதா சண்முகம் அம்மா, அத்தனை பேருடைய சாருமதி அம்மா எல்லாருடைய முக தரிசனமும் அடியன் கிடைக்குது. அங்கவை அம்மா, அடிய செய்த பெரும் தவம் இன்னைக்கு எல்லாருடைய முக தரிசனம். எனக்கு அங்க மங்கையர்கரசி அம்மா தரிசனம் கிடைக்கலையே. அமைச்சுவாய். சரி வாய்ப்பு இருக்குதுங்களா சாமி? வித்யாபதி அம்மா சுவாமி திருவடி வணங்குகின்றேன். அருண்குமார் ஐடியில இருக்கிற அம்மா திருவடி வணங்குகின்றேன் சுவாமி. சரி ரொம்ப மகிழ்ச்சி. இல்ல சரி உள்ள போயிடலாம். நான் பார்த்துட்டு அவங்க எல்லாரையும் பார்த்து நான் பண்ணிப்பேன். அமைச்சோம் நல்லது. இப்போ இந்த நாவுக்கரச புராணம் அப்படிங்கிற அந்த தலைப்புல ஒவ்வொரு எழுத்தாக எண்ணி நாம் செய்து வருகின்றோம். அடியன் பிரசன்ட் கொடுத்துருக்கேன். வந்துருச்சுங்களா? வந்துருச்சு. இந்த நாவுக்கரச புராணத்துல நம்ம ஒரு சின்னதா ரீகேப், எப்பயுமே ஒரு 10 நிமிஷம், ஏன்னா புதிதா வந்தவங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் புரியணுன்றதுக்காக ரீகேப் பண்ணுவோம். நாவுக்கரச பெருமானுடைய அந்த வடிவழகு சிறப்பு என்னன்னா, இடையரா பேரன்பு மழைவாரும் இணைவிழிகள் உளவாரத்தில் படையரா திருக்கரம் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சம். அதான் ரொம்ப முக்கியம். சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சம்னா அவன் திருவடியை தவிர வேற எதுக்குமே பதிக்காத நெஞ்சம். நடையரா பெருந்துறவு ஞானப்பாடல் தொடையரா செவ்வாய் திருமேனிதனில் அசைவு கந்தை மிகையாம் கருத்து. ஒரு கந்தை எக்ஸ்ட்ரா இருந்தா கூட என்ன இது தேவையில்லாம எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னு சொல்லுகின்ற ஆற்றல் உடையவர்
நம்முடைய நாவுக்கரச பெருமான். நம்முடைய நாவுக்கரச பெருமான் பாடினதுதான் தேவாரம். உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம நாவுக்கரச பெருமான் பாடினதுதான் தேவாரம். ஆனா மித்தவங்க எல்லாம் பாடினது, நம்ம சம்பந்தர் பாடினது திருக்கடைக்காப்பு, நம்ம சுந்தரர் பாடினது திருப்பாட்டு. அப்படி 3 பேர் பாடினா கூட 3 பேர் பாடின பாட்டுக்கு மொத்த தொகுப்புக்கு என்னதான் பேரு? தேவாரம் தான் பேரு. ஏன் அப்படின்னா நாவுக்கரச பெருமான் தான் இந்த மூவர்ல முதலாவதாக பாடினவர். ஞானசம்பந்தருக்கும் முன்னதாக பாடினவர் நாவுக்கரச பெருமான் தான். நாவுக்கரச பெருமான்கிட்ட ஒரு பெரிய நல்ல குணம் இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க, திருக்கடைக்காப்புல என்ன பண்ணுவாங்க, கடைசி பாட்டை தாழ் போடுவார். யாரு? நம்முடைய ஞானசம்பந்தர் கடைசி பாட்டை தாழ் போடுவார். யாரு இந்த பாட்டை பாடினா, எந்த தளத்துல பாடணும், இந்த பாட்டுடைய பாடலுடைய பெருமை என்ன, இந்த பாட்டை படிச்சா என்ன பலன், இந்த நூற்பலன், இந்த 4ஐயும் சொல்லிதான் தாழ் போடுவாரு அந்த பாட்டுக்கு. அதனாலதான் திருக்கடை காப்புன்னு பேர். அந்த தாழ் போடுகின்ற அந்த 11வது பாடல் எப்பொழுதுமே அவர்களுடைய பேர் இருக்கும். ஞானசம்பந்தன், செந்தமிழ், சீலன் அப்படின்னு பல பேர்களை நம்முடைய நாவுக்கரச பெருமான் தன்னை சொல்லிக் கொள்வார். அது போல நாவலூரன், வன்தொண்டன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சுவாமி, அவர் பேர் என்ன, நம்ம இவரு சுந்தரர் பெருமானும் என்ன பண்ணுவாரு, அதை காப்பு பண்ணுவார். எப்படி ஞானசம்பந்த திருக்கடை காப்பு பண்றாரு, அது போல இவரும் சில பாடல்களை திருக்கடை காப்பு பண்ணுவார். அவங்க பேரை சொல்லிப்பாங்க. நம்பியாருன்னு சொல்லுவாரு, வன்தொண்டன் சொல்லுவாரு. இதே மாதிரி நம்மளுடைய ஞானசம்பந்தரும் தமிழ் விரகன்னு சொல்லுவாரு, எல்லாம் சொல்லிடுவாங்க. ஆனா தன் பெயரை எந்த இடத்திலும் சொல்வதற்கு தயக்கப்படுபவர் நம்முடைய நாவுக்கரச பெருமான். தன்னுடைய பெயரை எந்த இடத்தையும் சொல்லிக் கொள்ளவே மாட்டார். தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாத ஒரு மிகப்பெரிய ஆற்றல் உடையவர் யார் அப்படின்னா பயம். 24 மணி நேரமும் பயம். நாம அங்கிருந்து வந்திருக்கோமே, நம்மளை ஏத்துக்குவாங்களா, நம்மள இந்த சமயம் ஏத்துக்குமா, நம்மள சிவபெருமான் ஏத்துக்குவாரான்னு நினைச்சா சிவபெருமானாலேயே பெயர் சூட்டப்பட்டவர் யார் அப்படின்னா நம்மளுடைய நாவுக்கரச பெருமான். நீங்க கேட்கலாம், சிவபெருமான் மாணிக்க வாசகருக்கும் தானே பெயர் சூட்டினாரு அப்படின்னா, மாணிக்க வாசகர்னு பெயர் சூட்டும் போது யாரும் இல்ல. சிவபெருமான் மாணிக்க வாசகருக்கும் மாணிக்க வாசகா அப்படின்னு பெயர் சூட்டினாரு வாதவூர் அடிகள் பெருமானுக்கு. ஆனா அப்ப யாரும் கிடையாது. யாரும் இல்லாதப்போ ஒரு தனிமையில யாருக்கும் தெரியாம கமுக்கமான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கமுக்கமா பண்ணாரு. ஆனா எல்லாரும் பார்க்க, எல்லாரும் கேட்க, அசரீரியாக திருவதிகை வீரட்டானத்திலே நாவுக்கரசர் என்ற அந்த வார்த்தையை சொல்லி அழகு செய்தவர் நம்முடைய சிவபெருமான். எல்லாரும் பார்க்க பேர் வச்சவர் நம்மளுடைய ஐயா மட்டும்தான், நம்மளுடைய நாவுக்கரசர் ஐயா மட்டும்தான். அதனால ஐயாவுக்கு நிறைய சிறப்பு. நம்மளுடைய ஐயாவுக்கு நிறைய சிறப்புகள் எல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் போன அமர்வுகள்ல. இது எல்லாமே அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த என்ன சொல்றாங்க, எல்லா பாட்டுலையும் நாவுக்கரச பெருமான் கண்கள்ல மழை நீர் போல அந்த மழை நீரை வச்சிருந்தாரு, அந்த நீரை கண்கள்ல நீர் தேக்கி வச்சிருந்தாருன்றத அதிகமா சொல்றாங்க. அவர் மட்டுமல்ல, கண்கள்ல நீர் வடிக்கிறதுல நம்மளுடைய மணிவாசக பெருமானும் சரி, நம்முடைய காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று சொல்லுகின்ற நம்முடைய சுவாமி நம்மளுடைய திருஞான சம்பந்தரா இருக்கட்டும், சொல்லும் நான் நரக்கினும் நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே என்று சொல்லுகின்ற இடத்துல நம்முடைய சுவாமி நம்பியாரூரா இருக்கட்டும், எல்லாருமே கண்கள்ல மழை இருக்கணும், நீர் இருக்கணும், சிவபெருமான வணங்கும் போது கண்கள் மழை நீராக இருக்கணும்ன்றத வலியுறுத்தி கொண்டே அதுதான் சிவனடியார்களுடைய மிகப்பெரிய லட்சணங்களிலே ஒன்றாக இருக்க வேண்டிய லட்சணம். அவனை பார்க்கும் போது கண்கள்ல நீர் பெருகணும், அவன் அடியார்களை பார்க்கும் போது கண்கள்ல நீர் பெருகணும் அப்படிங்கிற செய்திய இந்த 3 பாடல்கள்லயும் நமக்கு சரியா சொல்லிக் கொடுக்குறாங்க நம்மளுடைய சேக்கிழார் பெருமான். குருபதேசம் எப்பவுமே கருவாய் கடந்து உன் கடலே நினைந்து உன் கருத்து உடையேன் உருவாய் தெரிந்து. அம்மா திருவடி வணக்கங்கம்மா. சரியா கேட்க மாட்டேங்குதுங்கம்மா. மத்தவங்க எல்லாம் கேக்குதுங்களா? எல்லாருக்கும் நல்லா கேக்குதுங்கய்யா, நல்லா கேக்குது, நல்லா கேக்குதுங்கய்யா. நல்லது நல்லது. கருவாய் கிடந்து உன் கடலே நிலையும் கருத்துடையேன் உருவாய் தெரிந்து உன் நாமம் பயின்றே உணதருளால் திருவாய் பொழிய சிவாய நம என்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூரானே. பாதிரி புலியூர்ல நம்ம சுவாமி நமக்கு உபதேசம் பண்றாரு. என்ன உபதேசம்? சூக்கம மந்திரம். சூக்கம சிவாய நம்ம என்று சொல்லுகின்ற சூக்கம மந்திரம். அந்த சூக்கம மந்திரத்தை நமக்கு உபதேசம் செய்கின்றார் நம்மளுடைய குருநாதராக இருக்கக்கூடிய, நால்வர் பெருமக்களிலே குருநாதராக இருக்கக்கூடிய நம்முடைய அப்பர் பெருமான், நாவுக்கரச பெருமான்.
அப்படின்ற பெருமா நமக்கு சொல்லுகின்றார். ஆக இந்த உபதேசம் எங்க கிடைச்சிருக்குன்னா காதிரிப்புலியூர் எங்க 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 கடலூர் அடியார் பெருமக்கள் வாழ்கின்ற இடத்துலதான் நாவுக்கரச பெருமான் குரு உபதேசம் செய்திருக்கின்றார் நினைக்கும் போது அப்பேற்பட்ட அடியவர்களுடைய மத்தியிலே அவர்கள் திருவடி வணங்குகின்ற பெரும்பேற்றை மாதிரி புலியூரானை அடியார்கள் படைசூழ சென்று தரிசிக்கின்ற பெரும் பேற்றை பெற்றிருக்கின்றோம் என்று நினைக்கும் போதெல்லாம் நமக்கு மனமானது பெரும் மகிழ்ச்சி அடைகின்றது. நாவுக்கரச புராணத்துல சுவாமி என்ன சொல்ல வர்றாருன்னா வாய்மைத்திகள் பெருநாம சீர்ப்பவன். நான் நாவுக்கரசர் பத்தி எல்லாம் சொல்ல முடியாது. நாவுக்கரசர் சொல்ல முடியுமா? நாவுக்கரசர்ன்ற வார்த்தையினுடைய நாம சிறப்பை மட்டும்தான் நான் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு நம்முடைய சுவாமி நம்முடைய பெரிய புராணத்துல சேக்கிழார் பெருமான் ஆரம்பிக்கிறாரு. அது நிறைய அதுக்கப்புறம் திருமுனைப்பாடி வளநாடு அப்படிங்கிற இடத்துல இவங்க எல்லாம் இந்த முனைப்பாடி வளநாட்டுலதான் அந்த திருவாமூர் அப்படிங்கிற நாட்டுல அவர் பிறக்கிறாரு. அதனால நாடை பத்தி தொடங்குறாரு. அதுக்கப்புறம் நாட்டுல இருக்கக்கூடிய அந்த சிறப்புகள் அந்த அந்த நாட்டு சிறப்பெல்லாம் ரொம்ப அருமையா சொல்லிக்கிட்டே வர்றாரு. கடைசியில இந்த சோலை மலர்கள் எல்லாம் இருக்கிறது, வெண்மதிகள் இருக்கு, மகள் எல்லாம் கை அணைக்கின்ற அந்த நிலைப்பாடுகள் எல்லாம் சொல்லி அப்புறம் வளம்பதிகள் எயிர்குலமும் வளம்பதிகள் எங்கு மனம் தங்கும் வயல் பயிர்கண் வியல் இடங்கள் பல பரந்துய நெற்கூடுகளும் வெயிர்கதிர்மென் குலைமகளிர் விரவிய மாடமும் மீதி மயில் குளமும் முகிர்குளமும் மாறாட மருங்காடும் என்று சொல்லுகின்றதுல மயிர்குளங்கள் என்று சொல்லி மயிர்னா மயிர்கூட்டங்களும் மயில் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே கரும் மேகம் போல இருக்கும். மேல எங்க எப்படி இருக்கும்? முகிலும் எப்படி இருக்கும்? அந்த டார்க் ப்ளூல இருக்கும். இதுவும் டார்க் ப்ளூல இருக்கும். ஆக இந்த கீழையும் மயில்கள் விளையாட மேலையும் முகில்கள் விளையாட அப்படி பெருமை மிக்க நாடாக விளங்கியது நம்மளுடைய திருமுனைப்பாடி என்ற நாடு அப்படின்னு சொல்லி அந்த திருமுனைப்பாடி நாட்டினுடைய சிறப்பை சொல்றாங்க. அப்புறம் திருவாமூர்ல தான் அந்த நாட்டுல திருவாமூர் அப்படின்னு ஒரு நாடு, அந்த நகரம், அந்த ஊர்ல தான் நம்முடைய சுவாமி அவதாரம் செய்கின்றார். அதுல சைவநெறி ஏழுலகும் பாலிக்கும் தன்மையினால் தெய்வநெறி சிவம் பெருக்கும் திருவாமூர்னு திருவாமூரை 2 தடவை சொல்றாங்க. 2 தடவை சொன்னாங்கன்னா அது மிக முக்கியமான ஒரு இடம் அர்த்தம். ஆக திருவாமூர்ன்ற ஒரு வார்த்தையை சொல்வதனாலே நமக்கு பல புண்ணியங்கள் எல்லாம் நிகழும் அப்படின்னு நம்முடைய சுவாமி நமக்கு சொல்லுகின்றார். அந்த வகையில இவை அனைத்தும் நமக்கு கிடைக்கின்றது. அப்புறம் அந்த குடிகள் சிறப்பு, அந்த மகளிர் சிறப்பு, அந்த மகளிர்கள் இடையிலே கட்டிக்கக்கூடிய அந்த 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 மணிக்காஞ்சி என்று சொல்லுகின்ற இடைச்சிறப்பு எல்லாம் சொல்றாங்க. மலர் நீடம் வயல் காட்டும் மைநீளம் பதிகாட்டும் அலர்நீடு மறுகாட்டும் மணி ஊசல் பலகாட்டும் புலர் நீளம் இருள் காட்டும் பொழுது உழவர் ஒளிகாட்டும் களநீடு மனை காட்டும் கரைகாட்டா பெருவளங்கள் என்று அவர்கள் நாட்டினுடைய வளங்களை சொல்லி அந்த நாட்டினுடைய வளங்கள் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு கரைகள் எப்பொழுதுமே தெரிவதில்லை, அந்த அளவுக்கு கரை புரண்டு ஓடுகின்றது நீர்கள் என்று இந்த நீர் சிறப்பெல்லாம் சொல்றாங்க. அப்ப தலத்தினுடைய குடிகள் சிறப்பு. அதை தாண்டி வருகின்ற புகழனாருடைய சிறப்பு. புகழனார் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அவர்கள் அறம் மிக்கவர்கள். ஏன்னா அறத்துல நிக்கிறது தான் பெரிய விஷயம். நம்ம பெரிய தவத்துல நிக்கிறத விட அறம் அப்படிங்கிறது என்னன்னா பெரிய புக்கு. அதுல ஒரு சாப்டர் தான் என்னது அறம்னு பெரிய புக்குல ஒரு சாப்டர் தான் தவம், ஒரு சாப்டர் தான் வாய்மை, ஒரு சாப்டர் தான் பெண்மணி நோக்காமை, ஒரு சாப்டர் தான் புலால் மறுத்தல், ஒரு சாப்டர் கல்லூர்நாமை அப்படின்னு அறம் என்ற பெரிய புத்தகத்திலே இருக்கின்ற ஒரு சாப்டர் தான் துறவரம். ஆனா துறவரத்தை பெருசா பேசாம அறத்தில் நிக்கிறது என்பது அத்தனை அறங்களையும் செய்கின்றவர்களாக விளங்கினார் நம்முடைய புகழனார், நம்முடைய சுவாமியோட தகப்பனார். அந்த புகழனார் இருக்காரு. அவரை தொடர்ந்து மாதினியாரை பற்றி பேசுகின்றார். மாதினியார் மணிவயிறு வாய்க்கப்பட்டு திலகவதியார் பிறந்ததை பற்றி இந்த பாடலை நமக்கு சொல்லிக் கொடுத்தார். அதுக்கப்புறம் திலகவதியார் பிறந்து சில வருடம் கழித்து, அதான் முக்கியமான வார்த்தை, ஒளி விளங்கு கதிர்போல் பின் மலரும் மருள் நீக்கியார் அவதாரம் செய்தார். பின் வந்தார். ஆக 2வது சொல்றாங்க, திலகவதியாருக்கு பின்னாடி வந்தாரு, இவர் சமயத்துக்கும் பின்னாடிதான் வரப்போறாரு, முன்னாடி வரப்போறல அப்படிங்கிற செய்தியையும் இங்க நமக்கு நம்முடைய சுவாமி சொல்றாங்க. அப்புறம் மாதினியார் அவங்க வயிற்றுல வளர்ந்தவர் இளங்குளவி போல் பதம் கடக்கிறாரு, கலை பயில தொடங்குகின்றார். அதுக்கப்புறம் இளம்பிறை போல் வளர்கின்றார். அப்படி வளரும் காலத்தை திலகவதியாருக்கு அந்த மனம் பேசுகின்றார்கள். மனம் பேசி செய்யும் போது அந்த அவங்களுடைய அழிப்பகையார் என்னும் பெயருடையவருக்கு நம்முடைய அம்மையார் திலகவதியார மனம் பேசுகின்றார்கள். மனம் பேசி கொண்ட சில காலத்திலேயே அவங்க என்ன பண்ணாங்க, அவருக்கு அந்த வடபுறம் செல்லுகின்ற நேரம் ஏற்பட்டது. எதுக்காக? அணங்கடைய திலகவதியார் தம்மை அங்கவர்க்கு மனம் பேசி வந்தவரும்
வந்தபடி அறிவிப்ப குணம் பேசி குளம் பேசி கோதில் சீர் புகழனார் பனங்குளர் வகல் அழ்கொள் பைந்தொடியை மனம் நேர்ந்தார். நேர்ந்து வடபுலத்துல கன்னித்திரு தாதையார் மனமிசைவு கழிப்பகையார் முன்னணைந்தார் அறிவிப்ப வதுவினை முடிப்பதன் முன் மன்னவர்க்கு வடபுலத்தோர் மாறேற்க மற்றவர் மேல் அன்னவருக்கு விடை கொடுத்தான் அவ்வினை மேல் அவர் அகன்றார். வடபுலத்துல ஏற்கனவே அந்த பல போர்கள் நிகழ்வதனால அந்த போருக்கு தளபதியாக நம்முடைய கழிப்பகையார் சென்றார். சென்ற உடனே அங்க வந்து பல காலம் போர் புரிந்து கொண்டிருந்தார். போர் புரிந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே மேயவினை பயத்தாலே இவ்வுலகை விட்டகல தீயாரும் பிணி உழந்து விண்ணுலகில் சென்றடைந்தார். புகழனாருக்கு என்ன ஆச்சு? அவர் செய்த அந்த வினை காரணத்தினால நம்முடைய உலகத்தை விட்டு ஒரு பிணி ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டு நம்முடைய புகழனாரானவர் மறைந்து விட்டார். மறைந்த உடனே கணவருடன் யார் சென்றார்? எல்லாரையும் சுற்றமுடன் மக்களையும் துகளாகவே நீத்து வெற்றிமையால் உடனென்றும் பிரியாத உலகைதும் கற்பு நெறி வலுவாமல் கணவனாருடன் சென்றார். மாதினியார் கணவரால் இறந்ததுக்கு அப்புறம் அவர் கூடவே தானும் உயிர் விட்டு அவர் இறந்தார் என்ற செய்தியும் தெரிஞ்சு கொண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? எல்லாரும் தந்தையும் இல்ல தாயும் இல்ல, திலகவதியாரும் நம்முடைய மருள்நீக்கியாரும் அவர்கள் இருவருமே ரொம்ப கலக்கத்துல இருக்காங்க. அப்போ எல்லாரும் பெருந்துயரத்துல அழுந்து இருக்காங்க. அழுந்து இருக்கும்போது இன்னொரு செய்தி வருது. என்னது? மலையப்போங் கழிப்பகையார் பொறுவாரும் போர்க்களத்தில் உயிர் கொடுத்து புகழ் கொண்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி யார் காதுல வந்து விழுகுது? திலகவதியார் காதுல விழுகுது. திலகவதியார் அவருடைய காதல வெம்முனை மேற் கழிப்பகையார் வேல்வேந்தன் ஏவ போய் அம்முனையில் பகை முறுக்கி அமருலகம் ஆள்வதற்கு நம்முடைய கடன் கழித்த பெருவாத்தை தளஞ்சாற்ற செம்மலர் மேல் திருவனைய திலகவதியார் கேட்டார். திலகவதியார் காதல கேட்ட உடனே அம்மாவும் தன்னுடைய உயிரை துறக்க நினைக்கின்றார்கள். எந்தையும் எம் அணையும் அவர்கள் என கொடுக்க இசைந்தார்கள். அந்த முறையால் அவருக்கே உரியது நான் ஆதரினால் இந்த உயிர் அவருயிரே அவருயிரோ இசைவிப்பெண் என துணிய வந்தவர் தம் அடியின் மேல் மருள் நீக்கியார் விழுந்தார். பெண்கள் முடிவெடுத்தா மாற்ற முடியாது அந்த காலத்துல. ஏன்னா பெண்களுடைய முடிவு தான் இறுதியான முடிவு. இந்த காலத்திலயும் அப்படிதான். பெண்கள் எடுக்கிற முடிவு தானே இறுதியான முடிவு. என்னதான் ஆண்கள் இருந்தாலும் பெண்கள் எடுக்கின்ற முடிவுதான் இறுதியான முடிவு. அது பெண்ணான திலகவதியார் உயிர் நீக்க வேண்டும் என்ற முடிவு எடுத்த உடனே மாற்ற முடியல. ஆனாலும் அவருடைய திருவடியில மருள் நீக்கியார் என்று சொல்லுகின்ற திருநாவுக்கரசர் விழுந்தார். விழுந்து என்ன சொல்றாருன்னா, அந்நிலையில் மிக புலம்பி அன்னையும் அத்தனும் அகன்ற பின்னையும் நான் உமை வணங்க பெருதனை நான் உயிர்தரித்தேன் என்னை இனி தனிக்கை விட்டேகுவீர் எனில் யானும் உன்னன் உயிர் நீப்பன் என முழுந்திடரின் அழுந்தினார். அக்கா, நீங்க போயிட்டீங்க அப்படின்னா எனக்கு யாருமே இல்லை, உங்களுக்கு முன்னாடி நான் உயிர் நீத்திருவேன். அந்த சின்ன பச்சை குழந்தை சொன்னது திலகவதியாருக்கு ஒரு மாதிரி மனத்துல ஒரு சலனத்தை ஏற்படுத்திச்சு. ஐயோ, இந்த குழந்தை உயிர் வாழணுமே, இந்த குழந்தை உயிர் வாழ்ந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி ஒரு தாயை போல, அந்த காலத்துல அக்கா தான் இரண்டாவது தாயின்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே. அக்கா வந்து இரண்டாவது தாய். அந்த மாதிரி அந்த அக்கா வந்து இனிமே இந்த குழந்தைக்காக உயிர் வாழணும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க? திலகவதியார் தவம் புரிந்து நூல் தாங்கா தனைத்துயிர்க்கும் அருள் தாங்கி இம்பர்மனை தவம் புரிந்து திலகவதியார் இருந்தார். அதுக்கப்புறம் அப்புறம் வந்து மருள்நீக்கியார் என்ன பண்ணாரு? அறங்கள்லாம் செஞ்சாரு. எல்லாருக்கும் புகழ் விளங்க நிதி அளித்தார். கருணையினால் அறச்சாலைகள் வைத்தார், தண்ணீர் பக்கம் வைத்தார் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அந்த அளவுல நம்மளுடைய நிறைய அறங்கள் செய்கின்றார்கள். இது என்ன சொல்லுகின்றது இந்த பாடல் அப்படின்னா, நாம எவ்வளவு மன வருத்தத்துல இருந்தாலும் கண்டிப்பா உடனே வந்து அன்னைக்குதான் லீவ் விடுவோம், சுவாமிக்கு லீவ் விடுவோம், நல்ல செய்யறதுக்கு லீவ் விடுவோம். ஆனா அப்படி செய்யாம நமக்கு எவ்வளவு துன்பங்கள் வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அறத்துல நிற்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிற பாட்டை இந்த பாட்டு மூலமா தெரிஞ்சுக்கிறோம். நிறைய வினைகள்லாம் நிறைய ஈகை வினைகள்லாம் செய்கின்றார். நம்முடைய இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்புறம் வந்து கடைசியில கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் குறுக்குவார் பார்த்தாரு. இருக்கிறதுல என்ன பார்த்தாரு? சமண சமயத்தை பார்த்தாரு. சமண சமயத்துல ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சது என்ன? அவர்கள் நடக்கும் போதே மயில் பீலியை கூட்டிட்டு போறாங்க. அவர்கள் வந்து ஆடை இழந்து இருக்காங்க, வாயில துணி கட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய தலைமயில தானே பறித்துக் கொள்கின்றார்கள். கொல்லாமையே இல்ல, எதையும் எந்த உயிர்களையும் கொல்லக்கூடாது அப்படின்னு பெரும் சமயமாக சொல்கின்றார்கள். அந்த சமயத்தை பார்த்தவொடனே எவ்வளவு ஒரு வாழ்க்கையோட அதே சமயத்துல சமண துறவிகளுக்கு என்ன கிடையாது? திருமண வாழ்க்கை கிடையாது. திருமண வாழ்க்கை என்பது அவர்களுக்கு கிடையாது. திருமணம் பண்ணக்கூடாது. அவங்க துறவிகள் திருமணம் செய்யக்கூடாது. அதனால அதையும் பார்த்தாரு. இவருக்கும் திருமணம் பண்ணாம இருக்கணும்னு அவர் ஆசை. என்ன நினைச்சாரோ ஏது நினைச்சாரோ, நம்பர் அருளாமையினால், நம்பர் என்றால் நம்முடைய சுவாமி,
நம்முடைய சுவாமி, நம்முடைய சிவபெருமான் அருளாமை அவரு சரி போனா போட்டோம், போயிட்டு எங்க வரப்போறான், இங்கதான் வரப்போறான் அப்படின்னு விட்டுட்டாராம். யாரு? சில சமயம் சாமி அப்படிதான் விட்டுருவார். ஒரு செய்ய மாட்டோம். ஒரு நிமிஷம். சாமி சில சமயம் இவங்க எல்லாருக்கும் தெரியும். சாமி சில சமயம் என்ன பண்ணிடுவோம், அப்படி விட்டுரும். அப்படி எல்லாத்தையும் சாமி வந்து விட்டுருவாரு. அப்படியே நீங்க நம்ம நினைச்சிட்டு இருப்போம், என்னடா நம்ம நல்லா தானே இருக்கோம், ஏன் நம்ம விட்டுட்டா அப்படி சாமி, என்ன காரணம் தெரியலையே அப்படின்னு. ஒரே நிமிஷம் அவங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் மட்டும் எல்லா அடியார்களும் உங்களுடைய முகக்குறிப்பை ஆன் பண்ணிக்கலாம். சில சமயம் நம்ம நல்லது பண்ணியிருப்போம், நல்லா அறங்கள் செய்திருப்போம், எல்லாமே செய்திருப்போம், நமக்கு ஏதோ நல்லா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா சாமி ஒண்ணுமே பண்ண மாட்டோம், அப்படியே விட்டுருவார். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில சமயம் பாத்துறீங்களா, சாதம் சாதம் வடிக்கிறது, ஏன்னா பெண்கள்னாலும் அடின்னு சொல்றேன், சாதம் வடிக்கிறப்ப பார்ப்போம், பார்த்துட்டு சாதத்தை எடுத்து கையில பார்ப்பாங்க, பதம் சரியா இருக்கும், பதம் வெந்திருக்கும். ஆனா அனல்ல கொஞ்ச நேரம் போட்டிருப்பாங்க. இந்த சாதம்லாம் நினைச்சுக்கிருமா, நம்ம தான் சரியா வெந்துட்டோமே, உடனே வடிக்காம இந்த அம்மா அண்ணன்லயே போட்டு போயிருக்கு. அந்த அம்மாவுக்கு தான் தெரியும் அன்னைக்கு ரசம் குழம்புக்கு கொஞ்சம் குழஞ்சாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால அந்த அம்மா என்ன பண்ணுவாங்களாம், சாதம் பதமா இருந்தாலும் கொஞ்ச நேரம் அது அப்படியே கிடப்புலயே கிடக்கட்டும்னு போட்டு அப்படியே விட்டுருவாங்களாம். இந்த சாதம் நினைச்சிட்டு இருக்கோம், என்ன சரியா வெந்துட்டோமே, ஏன் நம்மள வந்து இன்னும் இறக்காம இந்த அம்மா போயிருச்சு, எப்பவுமே இந்த பதத்துல இறக்குவாங்களே, இன்னைக்கு அவங்களுக்கு தான் தெரியும் இந்த சாதம் எதோட சேர போகுதுன்னு. அது போல சிவபெருமானுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த ஆன்மா எதோட சேர போகுதுன்னு. இந்த ஆன்மா நினைச்சுக்கிறோம், நான் பக்குவமா இருக்கேனே, நான் நல்லது செஞ்சிருக்கேனே, அறம் செஞ்சிருக்கேனே, எல்லாம் பண்ணிருக்கேனே, ஆனா என்ன சாமி இன்னும் கூப்பிட மாட்டேங்கிறாரே, எனக்கு பெருசா பெரிய நல்லது கிடைக்கும். அவனுக்கு தான் தெரியும் இந்த ஆன்மாவை எந்த பதத்தோட கூட்டு வைக்கணும்னு. அதனால கொஞ்ச நாள் கிடப்புல போட்டுவார், கொஞ்ச நாள் கிடக்கட்டும். பாத்தீங்களா, எல்லாத்தையும் எடுத்துட்டு வெறும் தணல்லையே போட்டு விட்டுருவாங்க பெரிய பெண்கள் எல்லாம். அது போல சிவபெருமான், அதனால நாம நினைச்சிட்டு இருக்க நம்மளுடைய பக்குவம் பெருசு, நம்ம பக்குவம் நல்லா வந்துட்டோம்னு. ஆனா சிவபெருமானுக்கு தானே தெரியும், அவன் தானே இந்த பக்குவத்தை இன்னொரு பக்குவத்தோட கூட்டு வைக்க போறான், இதோட நிறுத்த போறது இல்லையே, அவன் வேற இடத்தோட கூட்டு வைக்க போறவனுக்கு தான் தெரியும் இது எப்படிப்பட்டதுன்னு. அதனால அவன் அப்படியே விட்டுட்டான். அதுக்குதான் நம்பர் அருளாமையிலான் விட்டுட்டான். இவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு, மனசு கஷ்டப்படுறாரு நம்முடைய நாவுக்கரச பெருமான். ரொம்ப மனசு கஷ்டத்துல இருந்தாலும் என்னதான் பண்றாரு, அறத்தை தான் நிக்கிறாரு. ஆனாலும் பெருமான் வந்து ஏதோ அருள் செஞ்ச மாதிரியே தெரியல. யாரு, அப்பா இறந்துட்டாங்க, அம்மா இறந்துட்டாங்க, அக்காவுக்கு இந்த மாதிரி நிலைமை, நானும் அதுக்காக உடஞ்சு போகல, நானும் எல்லாருக்கும் ஈகை செய்யறேன், எல்லாருக்கும் நிதிகள் கொடுக்குறேன், எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்குறேனே, ஆனா எனக்கும் பெருசா நடக்கலையே, இன்னும் பெருசா அக்காவுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை கிடைச்ச மாதிரி தெரியலையே, அக்கா மனமாற்றம் அடைஞ்ச மாதிரி தெரியலையே, எனக்கும் மனசுல பெரிய இன்பம் வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. சாமி எதுவுமே பண்ணல, பேசாம விட்டுட்டாரு. நம்ம தான் கேட்போம், என்ன சாமி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன், நானும் என் சொத்தெல்லாம் கொடுத்துட்டேன், தண்ணீர் பந்தல் வச்சேன், எல்லாம் செஞ்சேன், அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், சாமி லிஸ்ட் போடுவோம்ல, இவர் லிஸ்ட் எல்லாம் போடல. அட போயா, நீ ஆச்சு உன் சமயமாச்சு, நான் வேற சமயத்துக்கு போறேன், இதை சாப்பிட்டு பாக்குறதுக்கு நல்லா இருக்கிற சமயம் அப்படின்னு நினைச்சு போனாரா. ஆனா கொல்லாமையை மறைந்துரையும் அமன் சமயம், கொல்லாமை இருக்கக்கூடாதுன்னு சொன்ன சமண சமயம் தான் இவரை கொல்றதுக்கு ஆள் அனுப்ப போறாங்கன்றத சாமி சொல்றாரு. கொல்லாமைய சொல்லுகின்ற சமயம், யாரையும் கொல்லக்கூடாதுன்னு சொல்ற சமயம், யார கொல்ல ஆள் அனுப்பிச்சாங்களாம், கருமசேனரால் இருக்கக்கூடிய நாவுக்கரச பெருமானை கொள்வதற்கு பல வகையில டார்ச்சர் அனுபவிச்சாரு, பல வகையில கொல்றதுக்கு அனுபவிச்சாரு. அதைத்தான் கொல்லாமையை மறைந்துரையும், கொல்லாமை வெளியில சொல்ற மாதிரி சொல்லிட்டு ஆனா பின்னாடி கொல்லுற தொழிலை செய்யக்கூடிய அந்த சமயம் அது. ஆனா நம்மளுடைய சைவ சமயம் எப்படி, எல்லாமும் உனக்கு கொல்லாமை வேணுமா எடுத்துக்க, இல்ல உனக்கு புலால் தான் உண்ணணுமா சாப்பிடு. அதிபத்த நாயனார் யாரு, அதிபத்த நாயனார் யாரு சாமி, அதிபத்த நாயனார் யாரு, ஒரு மீனவ குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் என்ன பண்றார், தினமும் போய் மீன் பிடிக்கிறார்ன்றதை தெளிவா சொல்லுது. எது, நம்முடைய பெரிய புராணம். அதிபத்த நாயனார் மீன் பிடிக்கும் போது மீனுக்கு என்ன இருக்கு, உயிர் இருக்கு இல்லையா, மீனுக்கு உயிர் இருக்கு, மீனை பிடிச்சு வலையில பிடிச்சு பண்றா, அது மீன் இறந்துதான் போகும். கொள்ளுகின்ற தொழில் தான் கண்ணப்ப நாயனார், கொள்ளுகின்ற தொழில் தான். எல்லாரும் உனக்கு என்ன வருது, உன் குலத்துக்கு எதை சொல்லுதோ அதை செய்கின்றார், வேற ஒண்ணும் இல்ல. உன் குலம் வந்து என்ன செய்யுது, புலால் சாப்பிடுதா, சாப்பிட்டுக்க. உன் குலம் புலால் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா சாப்பிடக்கூடாது. நீ புலால் சாப்பிடுற குலத்துல இருந்து புலால் சாப்பிடாம இருந்தா ரொம்ப சிறப்பு, நல்லது, உனக்கு இன்னும் நல்லது. ஆனா புலால் மறுக்கின்ற குலத்துல இருந்து புலால் சாப்பிட்டா அது மகா பாவம். புரியுதுங்களா? அப்போ சுவாமி என்ன சொல்ற, உனக்கு என்ன வருதோ
உன்னுடைய ஆன்மாவுக்கு எது ஏற்றதாக இருக்கோ அதை எடுத்துக்கோ. நான் உன்னை வழிய திணிச்சேன்னா நீ நீ அதுக்கு ஒத்துப்போ சரிபட மாட்டேன்னு நம்முடைய சைவ சமயம் பலவிதமான ரிலாக்சபிலிட்டியை கொடுக்குது. உன்னால சாப்பிடு, திடீர்னு உனக்கு தோணுதா இது தவறுன்னு தோணுதா, நீயா விட்டு விலகு. அது மனசை வச்சுக்கிட்டு இதுல மனசை வச்சுக்கிட்டு நீ இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அதனால கொல்லாமை மறைந்துரையும். இந்த சமண சமயம் கொல்லாமை பத்தி வெளியில நல்லா பேசுதே தவிர உள்ளுக்குள்ள கொல்லுகின்ற தொழிலை செய்கின்றது. இது என்னடா சமயம் அப்படிங்கிறத சமயத்தை முழுவதுமாகவே வரித்து அவர் சொல்லுகின்றார் நம்முடைய சுவாமி. இப்போ நம்ம கொஞ்சம் வேகமா உள்ள போயிடலாம். ஏன்னா முக்கியமான செய்திகள் அடங்கி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம். அதனால வேகமாவே போயிடலாம். ஒரே ஒரு நிமிஷம் இந்த ஒரு செய்தி மட்டும் சொல்லணுன்றதுக்காக தான் அடியேன் இது பண்ண அமைச்சர். இப்போ அமன் சமயம் குறுகுவாருன்ட்டார். அமன் சமயம் பெருகுவார் இல்ல, அமன் சமயம் போய் குறுகிட்டார். எது பெரிய சமயம்? சைவத்துல சமயம், சைவத்தின் மேல் சமயம், சைவத்தின் மேல் சமயம் அந்த பாடல் பாடுங்க எல்லாரும். அதில் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரை செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. எத்தனை வார்த்தைகள் பாருங்களேன். சைவத்துக்கு மேல சமயம் இல்ல, அதில் தான் சிவத்துக்கு மேல சிவம் வேற இல்ல, செம்பொருள் வாய்மை வைத்த நால்வர் பொற்றால் உயிர் துணை. இதெல்லாம் நமக்கு முக்கியமான விஷயம். சைவம் தான் பெருசு, சிவன் தான் பெருசு, திருமுறை திருவாசகம் தான் பெருசு. அதை சொல்லிக் கொடுத்த நம்மளுடைய நால்வர் பெருமக்களுடைய திருவடிதான் நம்ம உயிருக்கு காப்புன்னு பல செய்திகள் இந்த பாடல் சொல்லுது. அப்படிப்பட்ட சமயம் தான் பெருஞ்சமயம் சைவ சமயம். அதுல குறுஞ்சமயமாக இருக்கக்கூடிய அமன் சமயம் என்று சொல்லுகின்ற அந்த சமண சமயத்துல போய் குறுகிட்டார் சாமி. அப்புறம் நிறைய பாடல் யுத்தத்துல போய் நிறைய பாடல்கள் நிறைய விஷயங்கள்லாம் போட்டு அவர் என்ன பண்றாரு, அங்க தர்மசேனர் என்ற பட்டத்தை பெறுகின்றார். அங்க பட்டத்தை பெற்றதுக்கு அப்புறம் அங்க தலைமை பொறுப்பை அவர் தான் வைக்கிறாரு. அமைதியினால் அகலிடத்தில் சித்தநிலை அறியாத தேரையும் வாதின்கண் உய்த்த உணர் வினில் வென்றே உலகின் கண் ஒளியுடைய வித்தகராய் அமன் சமய தலைமையினில் மேம்பட்டார். இவர் என்ன பண்ணாரு, சமணர்களுக்கு ஆப்போசிட் மதம் எது? சமணர்களுக்கு எது ஆப்போசிட்டான மதம்? சைவ சமயம். சைவ சமயம். சைவ சமயம் எல்லாமே நம்ம சைவ சமயத்துக்கு எதுக்கு ஆப்போசிட் மதம்? சைவ சமயத்துக்கு எது சாமி ஆப்போசிட் மதம்? புறச்சமயம் தாங்க. சைவ சமயத்துக்கு எது ஆப்போசிட் மதம்? கரெக்டா சொல்லணும் எல்லாரும். சைவ சமயத்துக்கு எது ஆப்போசிட்டான மதம்? எதுவுமே இல்ல. ஆகா 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 அட்டகாசம். ஆகா, சைவ சமயத்துக்கு எந்த சமயமும் ஆப்போசிட்டான மதம் இல்லை. ஏன் அப்படின்னா சைவ சமயத்துல தூரமா நிக்கிற மதம், பக்கத்துல நிக்கிற மதம், ரொம்ப பக்கத்துல நிக்கிற சமயம், அப்படித்தான் பிரிக்கிறதே தவிர சைவ சமயத்துக்கு புறம்பான சமயம் என்பது எதுவுமே இல்லை. நாத்திகம் பேசுறவங்களும் நம்ம சமயம்தான், நாத்திகம் பேசுறவங்களும் நம்ம சமயம்தான். ஏன்? அவர்கள் எல்லாம் புற சமயம், தூரமா நிக்கிறாங்க, வந்துருவாங்க. அதுதான் சாமியும் சொல்றாரு. நம்ம சாமி என்ன பண்றாரு, இன்னைக்கு இவர்கள் சமயம் தூரமா இருந்தாலும் அடுத்த பிறவியில வந்துருவாங்கப்பா, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன், ஓ வேலையை மட்டும் நீ பாரு அப்படின்றாரு. நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், ஐயோ அவர்கள் திருநீர் பூச மாட்டேங்கிறார்களே, அவர்கள் நமச்சிவாயம் வந்து சொல்ல மாட்டேன். நீ முதல்ல சரியா பூசு, நீ முதல்ல சரியா சொல்லு, உன்னுடைய பணியை சரியா செய், இதை நான் பாத்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, அது சரியா பண்ணுன்ற அளவுக்கு சைவ சமயத்துக்கு மட்டும் புறம்பான சமயம் என்பது இல்லை. புறச்சமயம், தூரமா இருக்கிறாங்க அவங்க அப்படின்னு தான் சொல்றமே தவிர அவர்கள் புறச்சமயம் தான் இருக்கே தவிர புறம்பான சமயம் இல்லை. ஆனா சமண சமயத்துக்கு புறம்பான சமயம் எது அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய புறம்பான சமயம் புத்த சமயம் தான். அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே சிமிலாரிட்டிஸ், ஒரே பக்கத்துல தான் இருப்பாங்க, ஒரு நூலிலே தான் ரெண்டு பேருமே வேறுபடுவார்கள். அதனால புத்த சமயம் தான் அவர்களுக்கு ஒரு முதல்ல புத்தனை ஒழிக்கணும். யாருக்கு? சமணனுக்கு என்ன வேலைன்னா புத்தனை ஒழிக்கணும். புத்தனுக்கு யாரை ஒழிக்கணும்? சமணனை ஒழிக்கணும். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து யாரை ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க? சைவனை ஒழிக்கணும். அதுதான் அவங்களுக்குள்ள 3 பேருக்குள்ள ஒரு போட்டியா நடந்துட்டு இருக்கு. இதுல வைணவர் என்பவர்கள் இடைக்காலத்துலதான் வந்தவர்கள். வைணவருக்கும் வைணவரும் நம்மளும் ஒன்னாதான் இருந்த ஒரு காலத்துல. சரி, இப்ப ஒரு சமயம் ஒண்ணு நல்லா தெரிஞ்சிருச்சு, சைவ சமயத்திற்கு புறம்பான சமயம் எத்தனை உண்டு அப்படின்னு கேள்வி கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? சைவ சமயத்திற்கு புறம்பான சமயம் எத்தனை உண்டு அப்படின்னு உங்களை யாராவது கேள்வி கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? 4 அப்படின்னு சொல்லிடக்கூடாது, 5 அப்படின்னு சொல்லிடக்கூடாது, 6ன்னு சொல்லிடக்கூடாது. நம்ம சைவ சமயத்திற்கு புறம்பான சமயம் என்பது இல்லை. ஏன்னா உற்றார் ஆருளர். உற்றார் யார்? அயலார் யார்? சிவபெருமானுக்கு உற்றாரும் கிடையாது,
அயலார். நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க தினமும் நான் பிரதோஷம் கோயிலுக்கு போறேன், சிவபெருமானுக்கு நான் பக்கத்துல இருக்கேன். ஆஹா, இல்ல நான் கோயிலுக்கே போகல, சிவபெருமானுடைய திருவடியை நினைக்கல, அவனை எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கேன், அதனால தூரமா இருக்கேன். ஆஹா, அவனுக்கு உற்சாரம் கிடையாது, அயலாரும் கிடையாது. நீங்க கேட்கலாம், அப்போ சுந்தரரை மட்டும் தன்னுடைய தெரிஞ்சவருன்னு சொன்னாரு, அது என்ன சொல்றீங்க? சிவம் அப்படின்ற ஒரு பெரிய கடல். நம்ம சிவத்தை உள்ளவான்னு சொன்னது யாரு? மன்னிக்கணும், நாவுக்கரச பெருமான உள்ளவா, கைலாயத்துல உள்ளவா அப்படின்னு சொன்னது யாரு? யார் சொன்னார்? கைலாயத்துக்குள்ள வா அப்படின்னு சொன்னது யாரு? நம்ம சாமி இருக்காருல்ல, தான் என்னை முன் படைத்தார் அதறிந்து தன் பொன்னடிக்கே சொல்றோம்ல அந்த பாட்டு. அந்த பாட்டுல உள்ள போனார்ல, கைலாயத்துக்கு வாப்பா உள்ள வாப்பான்னு சொன்னவர் யாரு? சொன்னவர் யாருன்னா ஸ்ரீகண்ட ருத்திரர். ஸ்ரீகண்ட உருத்திரர் தான் அவரை வர சொன்ன. உருவம் வந்துட்டாலே யாருதான்? உருவம் இருக்கு, தோடு இருக்கு, குலை இருக்கு, இது எல்லாமே பெருமானுடைய அம்சம் பெற்றவர்களை தவிர சிவம் அல்ல. ஐவர்களுக்கும் மேலானவன் யாரு? சிவபெருமான். யாரு? பிரமன், பெருமாள், உருத்திரன், மாகேஸ்வரன், சதாசிவம் என்று சொல்லுகின்ற ஐவருக்கும் மேலாக ஸ்ரீகண்டருத்தர், அதுக்கும் மேலாக அனந்தேஸ்வரர், அதுக்கும் மேலாக வித்தேஸ்வரர், அதுக்கும் மேலாக எல்லாத்துக்கும் மேம்பட்டு விளங்குகின்ற பெருமான் யாரு? சிவம். சிவத்துக்கு யாருமே உற்றாரும் கிடையாது, அயலாரும் கிடையாது. நாம நெருக்கம் நினைக்காதீங்க, அதை தவிர்த்து தூரமும் நினைக்காது. அவனுக்கு எல்லாரும் ஒண்ணுதான். நம்ம பஞ்சமா பாதகம் செய்கின்ற பாவிகளும் ஒண்ணுதான், எந்த பாவமும் செய்யாம தூய்மையா நிற்கின்ற மகா துறவு செய்கின்ற புனிதர்களும் ஒண்ணுதான். அவனுக்கு அப்படிப்பட்டவன். சரி, அப்போ அவனுக்கு அப்ப அமன் சமயத்துல இங்க நான் அந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்லலாம். இந்த சமயத்துல அமன் சமயம் நீக்கூர் அத்துறையில் நீக்கூறும் அமைதியினால் அகலிடத்தில் சித்தநிலை அறியாத தேரரையும் வாதின்கண். தேரர் அப்படின்னு சொல்வது புத்தர்கள் தான். இந்த புத்தர்களை என்ன பண்ணாரா நம்ம சாமி? வாதின்கண். இந்த புத்தர்களை வாதின்கண் வாதிட்டு ஜெயிச்சுட்டாராம். யாரு? நம்ம ஐயா. புத்தர்களை ஜெயிச்சனால அவருக்கு என்னது? அவருக்கு இன்னும் தலைமையில மேம்பட்டாராம். யாரு? தேரரையும் வாதின்கண் உயித்த உணர் நில் வென்றே உலகின்கண் ஒளியுடைய வித்தகராய் அமன் சமய தலைமையில் மேம்பட்டார். அதனால எல்லாருக்கும் ஒரு பெரிய நம்ம போன இடத்துல இன்னும் பெருசா அங்க தலைமையில மேம்பட்டிருக்காரு நம்முடைய சுவாமி. அப்புறம் அந்நெறியில் மிக்கார் அவரொழுக ஆண்டதவர் சென்னறியில் வைகும் திலகவதியார் தாமும் தொன்னறியில் சுற்ற தொடர்புடைய தூய சிவன் நன்னறியை சேர்வதற்கு நாதன் தான் நன்னுவான். இப்ப என்ன நடக்குது? திலகவதியா இதுல இருக்காங்க, திருவாமூர்ல இருக்காங்க. திருவாமூர் பக்கத்துல தான் என்ன இருக்கு? பாடலிபுத்தம் இருக்கு. பக்கத்திலேயே போய் அங்க போய் இப்ப நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க? இப்ப எந்த குளத்துல பிறந்து எப்படி உட்கார்ந்துருக்கான் பாரு, இந்த குளத்துல பிறந்து சைவ குளத்துல பிறந்து அப்பா செய்வோம், அம்மா செய்வோம், அக்கா செய்வோம், ஆனா பாரு இவன் போய் புத்த சமயத்துல சேர்ந்து இப்படி பண்ணிட்டு இருக்கானேன்னு கஜகன்னு மக்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பேச்சு சத்தம் யாரு கேட்டுக்கிட்டே இருக்கு? திலகவதியார் கேட்டுருக்காரு. நம்மானால என்ன பண்ண முடியல? சிவபூசை சரியா பண்ண முடியல. அந்த அம்மானால சிவபூசை என்ன சொல்றாங்க? அப்பா நிம்மதியா சிவபூசை பண்ணும், இந்த மக்களுக்கு வாய் அடைக்கவே முடியாத, நம்ம என்ன பண்ணிடலாம், வேற ஊருக்கு போகலாம்னு நினைச்சு என்ன பண்ணாங்க? பேராத பாச பிணிப்பொழிய பிஞகன் பால் ஆறாத அன்பு பெற ஆதரித்த அம்மடவால் நீராறும் கெடில வட நீல்கரையில் நீடு பெறும் சீராறும் திருவதிகை வீரட்டானம் சேர்ந்தான். திருவதிகைக்கு போயிட்டாங்க அம்மா. ஆளை விடுங்கட சாமியெல்லாம், நீங்க ஏதாவது பேசிட்டே இருப்பீங்க. இனி இது ஊரு வேற ஊரு, எல்லாம் ஒரே நாடா இருந்தாலும் ஊரு வேற ஊருன்றப்போ யாருன்னு தெரியாது. நம்மள யாருன்னு தெரியாத இடத்துல என்ன பண்ண தேவையில்லை. அந்த அம்மா சொல்ற ஒரு வார்த்தை கேளுங்களேன். பேராத பாச பிணிப்பொழியணும், பாசம் எல்லாம் ஒழிவதற்கு இந்த அம்மாவுக்கு என்ன வந்துச்சான்? பிஞகன் பால் ஆறாத அன்பு பெற. யாரு பிஞகன்னா? யாரு? சிவபெருமான். பிஞகன்னா கொல்லுபவன், வெல்லுபவன் அர்த்தம். எதை கொல்லுபவன்? வினையை கொல்பவன், நம்முடைய பிறவியை. அதைதான் பிறப்பருக்கும் பிஞகன் தன் பெய்கடல்கள் வெல்க. சிவபெருமான் தன்னுடைய பிறப்பை அறுப்பதையே ஆற்றலாக கொண்டவன். அவன் பிறப்பை மட்டும் கொன்றவன். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம், எதை கொல்ல முடியாது சாமி? எதை கொல்ல முடியாது? எதை அழிக்க முடியாது? இந்த ஆன்மாவை என்றும் அழிக்க முடியாது. ஆனா இந்த உடலைத்தான் அழிக்க முடியும். உடல் என்பது என்ன? பிறப்பு. பிறப்பை மட்டும் அழிக்க முடியும். அந்த உடலை அழிக்கின்ற ஆற்றல் உடையவன் பிஞகன் என்று சொல்லுகின்ற சிவபெருமான் தலைக்கோலத்தையே, சடாபாரத்தையே தலைக்கோலமாக கொண்டவன். அவனுக்கு மேலான தெய்வம் ஒன்றுமில்லை. அப்பேற்பட்ட ஆற்றலுடைய பெருமானை அடைவதற்காக கெடில நதி நிறைகின்ற அந்த திருவதிகை வீரட்டானத்துக்கு போய் சேர்ந்தார். இதுதான் திருவதிகை வீரட்டானம். அவெல்லாம் போய் சிவபெருமானை ஆற தழுவிய இடம். என்றும் நினைக்கும் போது ஆனந்த நீர்பெருக்கு ஏற்படுகின்ற இடம். அடியனுக்கு அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி நிறைந்த ஒரு இடம். சரி, கோயில் ஊருக்கு போயிட்டாங்க. நம்ம என்ன பண்ணாங்க? சென்று திரு வீரட்டான திருத்த செம்பவள குன்றை அடிபணிந்து
கோதில் சிவசின்னம் அன்று முதல் தாங்கி 6 முறை தம் கையால் துன்று திருப்பணிகள் செய்ய தொடங்கிறார். சிவசின்னங்கள் தாங்கிறது அந்த காலத்துல பெண்களுக்கு மரபு இல்லை. சொல்லிக்கிறேன். சிவசின்னங்களை தாங்குவது அப்படின்றது பெண்களுக்கு மரபு இல்லாம இருந்தது அந்த காலத்துல. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் போட்டுக்கிறாங்க. நீங்க பாக்குறீங்களா? இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா நம்ம நாவுக்கரச பெருமாள் மாதிரி இங்க தலையில இண்டை மாலை மாதிரி சிவலிங்க அந்த நெற்றியில அந்த இதை போடுறது, ருத்ராட்சம் நிறைய போடுறது, அந்த கையில இது போடுறது, அப்புறம் இந்த மாதிரிலாம் இந்த சிவச்சின்னங்கள் பெண்களுக்கு அப்போது சொல்லப்படல. பெண்களாய் வாழுவதே தவம். மாதராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்று சொல்லுகின்றவர். பெண்ணா பிறப்பதே தவம். அவளுக்கு தனித்தவம் கிடையாது. யாருக்கு தவம் கிடையாது? பெண்களுக்கு தனித்தவம் என்பது சைவத்துல கிடையாது. பெண்களுக்கு துறவும் கிடையாது. பெண்களுக்கு துறவு இன்று வரை சைவத்துல சொல்லப்படலாம். பெண்களுக்கு துறவு கிடையாது. பெண்கள் திருநீர் அணியலாம், ருத்ராட்சம் போடலாம். ஆனா துறவு கோலமா இருக்கக்கூடிய சரஞ்சரமா என்ன கொடுக்கிறது கூடாது. சரஞ்சரமா போடுறாங்கல்ல, சரஞ்சரமா ஒரு ருத்ராட்சம் கண்டமணி கட்டுறதுக்கு தான் நம்ம இல்லத்தார்களுக்கு கண்டமணி கட்டுவதற்கு தான் உரிமை. நம்ம சரஞ்சரமா போடக்கூடாது. சரஞ்சரமா யார் போடணும்னா முழு துறவு இருக்கிறவங்க தான் போடணும். சரஞ்சரமா போடுறது, திருநீர் இது பண்றது. அதே மாதிரி காவி உடை என்பது நமக்கு உடை அல்ல. காவி என்பது ஒரு நாளும் உடை அல்ல. நமக்கு வெண்ணிற ஆடை தான். வெண்ணிற ஆடை தான் நம்மளுடைய ஆடை. அது எது? பருத்தினால் ஆட ஆடை அணிந்தா அவங்க துறவி, பட்டினால் ஆடை அணிந்தா அவர்கள் இல்லறவாசி. அவ்வளவுதான். நமக்கு காவி என்பது நம்மளுடைய சைவ சமயத்துல ஒரு உடை அல்ல. பெண்கள் நீங்க கேட்கலாம், பெண் துறவிகள் தான் இருந்தாங்களே. யார் இருந்தா? காரைக்கால் அம்மையார் இருந்தாங்கல்ல, பெண் துறவி இருக்கா. நீங்க என்ன இல்லைன்றீங்க? காரைக்கால் பெண் துறவியார் இருந்தாங்க. அதே சமயத்துல இவங்க இருக்காங்கல்ல, ஔவையார் இருக்காங்க. அவங்க எல்லாம் பெண் துறவி தானே. அது எப்படி நீங்க இல்ல அப்படின்னு சொல்லலாம்? ஔவையார் என்ன பண்ணாங்க? வேகமா போய் யார்கிட்ட போய் கேட்டாங்க, ஐயா எனக்கு இந்த மாதிரி கல்யாணம் நடக்க போகுது, என்னைய துறவியா மாத்தி, நான் துறவி ஆகணும்னு நினைக்கிறேன், என்னைய மாத்தி விட்டுரு அப்படின்னு சொன்னோடனே என்ன சொன்னாரு? விநாயகர் என்ன சொன்னாரு? சரின்னாரா? இல்லம்மா, இடம் பெண்களுக்கு அவருக்கு என்ன கிடையாது, துறவரம் கிடையாதுமா, உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். யார் சொல்லிட்டா? விநாயகர் சொல்லிட்டார். இந்த அம்மா விடாக்குடியா, பெண்களுக்கு தானே துறவரம் கிடையாது, என்ன பெண்ணிலிருந்து பேய் வடிவமாக்கி விடு. பெண்ணிலிருந்து பேய் வடிவம் என்றால் முதிர்ந்த கிழவி, அதாவது முதிர்ந்த அந்த கிழப்பருவத்துக்கு நான் கொடுத்துரு. பெண் அது பேய் என்ற வடிவம், அந்த பேய் வடிவம் கொடுத்துரு எனக்கு அதை கொடுத்து நான் அதை உடனே அவங்கள மாத்தினேன். அதாவது பெண் தன்னுடைய அந்த பூ பெய்துகின்ற காலத்துல அவளுக்கு துறவரம் இருக்கக்கூடாது என்று சொல்லுகின்ற ஆற்றல் நம்முடைய சைவத்துல. ஏன்னா அது கொடுக்க கூடாதுன்றதுதான் சைவத்தினுடைய வரது. அந்த நிலையிலிருந்து எடுத்துட்டு போய் எங்க கொண்டு போய் வச்சுட்டாரு. அந்த முதுமை நிலைக்கு வச்சு பெண் நிலையிலிருந்து அவளை அந்த நிலைக்கு மாற்றதுக்கு அப்புறம் தான் அவருக்கு என்ன கொடுக்குறாரு? துறவரம் கொடுக்குறாரு. அதனாலதான் யாருக்கு ஔவையாருக்கு என்ன துறவரம்? அவர்களுக்கு அந்த முதுமை பருவம் கொடுத்துதான் துறவரம் கொடுக்குறாரு. அதே சமயத்துல காரைக்கால் அம்மையாருக்கு என்ன கொடுக்குறாங்க? முதுமை பருவம் கொடுத்துதான் துறவரம் கொடுக்குறாங்க. முதுமை பருவத்தை கூட துறவரம் இருக்கக்கூடாது நம்மளுடைய பெண்கள். ஆனா அவங்க வேணான்றாங்க. அவங்களுக்கு என்ன கொடுக்குறாரு நம்ம சாமி? அப்ப பெண்களுக்கு துறவரம் கிடையாது. ஏன் கிடையாது? பெண்ணா பிறக்கிறதே துறவரம். அவ ஒழுங்கா சாப்பிடுவாளா? ஒரு தாய் ஒழுங்கா சாப்பிடுவாளா? இருக்கிறதே என்ன பண்ணுவா? எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில என்ன மீதி இருக்கோ அதான் சாப்பிடுவா. சில சமயம் எல்லாருக்கும் நல்ல உடை கொடுத்துட்டு அவ என்ன பண்ணுவா? தன் சாதாரண அவ பெண்ணா பிறந்ததே அவளுக்கு என்ன தனி துறவரம்? பெண்ணா பிறந்துட்டாலே அவ துறவிதான். அவளுக்குன்னு தனி ஒரு இது கிடையாது. அவளுக்குன்னு தனி ஒரு மதிப்பு. அப்படிப்பட்ட ஆற்றலை அவ பெண்ணை எப்படி பார்க்கணும்னா அன்னை பராசக்தியினுடைய வடிவமாத்தான் பார்க்கணும்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க நமக்கு எல்லாருக்கும். அதனால பெண்களுக்கு துறவரம் என்பது கிடையாது. ஆனாலும் என்ன பண்றாங்க? இந்த அம்மா வந்துட்டாங்க. எங்க வந்துட்டாங்க? திருவதிகை வந்துட்டு இது யாரும் தெரியாது. ஏன்னா அந்த ஊர்ல துறவர குளத்துல இருக்க முடியுமா? சிவச்சின்னம் தாங்க முடியுமா? திட்டுவாங்க எல்லாரும். ஏன்பா நம்ம சைவத்துல அந்த மாதிரி கிடையாது. இவன் அன்னைக்குதான் என்ன பண்றாங்களா? நெற்றியிலே நீர் முழுவதுமா. நெற்றியில எப்பயுமே நீர் அணிவது நமக்கு பெண்களுக்கு மரபு. ஆனா சிவச்சின்னங்கள் என்று சொல்லுகின்ற ருத்ராட்ச மாலை, அதுக்கான வடிவம் அதெல்லாம் எங்க தாங்குறாங்களாம்? திருவதிகையில தான் தாங்குறாங்களாம். இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா திருவதிகையில சிவ சின்னங்களை தாங்குகின்றார்கள் நம்மளுடைய அம்மையார் அவர்கள் அப்படின்னு அங்க சொல்றோம். சிவசக்தி இப்போ முக்கியமான இடம். இப்ப தாங்கி முடிச்சுட்டாங்க அம்மா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? சும்மா இருந்தாங்களா அப்படின்னா அவங்க பல அறங்கள் செய்யறாங்க. அம்மா அங்க உட்காந்துட்டு எப்படி நம்ம செய்யணும் அப்படின்றதுக்கு
அங்க கொடுக்குறாங்க பாருங்களேன், என்ன அழகா கொடுக்குறாங்க பாருங்க. எப்படி தவங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்றேன், கவனிங்க. சென்று திருவிரட்டானம் திருந்த செம்பவள குன்றை அடிபணிந்து கோதில் சிவசிந்தம் அன்று முதல் தாங்கி ஆர்வமுற, அதுதான் முக்கியம், ஆர்வமுற தம் கையால் துன்று திருப்பணிகள் செய்ய தொடங்கினார். முதல்ல திருப்பணி செய்யறதுக்கு என்ன வேணும்? ஆர்வம் வரணும். நான் செய்யணும்ன்ற எண்ணம், சிவபெருமான செய்யணும்னு ஆர்வம் வரணும். அப்புறம் என்ன பண்ணணும்? கையாலதான் செய்யணும். கைப்பணிதான் சிறந்த பணி. கையால செய்ய எனக்கு நான் எல்லாமே கையால தானங்க செய்வோம். நீங்க எனக்கு காலாலயா செய்ய போறோம் நீங்க கேட்கலாம். இல்ல இல்ல, நம்ம செய்யாம என்ன பண்ணுவோம்? கையில காசை கொடுத்து, எப்பா இந்த கோயிலை கூட்ட முடியல என்னால, 4 பேருக்கு 10 ரூபாய் கொடுத்து, ஆளுக்கு 20 ரூபாய் கொடுத்து ஆளுங்களை போட்டு நான் கூட்டிக்கிறேன், நான் கூட்டின மாதிரிதானே அர்த்தம். ஆஹா, சிவபெருமான் என்ன கேட்கிறான்னா, உன் கையால நீ என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண. உன் கையால முடிஞ்சது பண்ணு. காசை கொடுத்து நான் பண்றேன், நான் சாப்பாடு பண்ண முடிஞ்சுதா? உன் கையால உனக்கு என்ன சமைச்சு தர முடியுமோ அதை கொடு. இல்ல இல்ல, நான் வந்து ஆர்டர் கொடுத்துட்டேன், ஒரு இலைக்கு 150 ரூபாய் எல்லாம் அப்படித்தான். ஆஹா, கேட்கவே இல்லை. வெறும் தயிர் சாதத்தை தாளிச்சு கொடுத்தா கூட அது உன்னோட கையால கொடுக்கறதா இருந்தா அதை நீ செய். அதுதான் அறம். தன் கைகளினாலே செய்ய வேணும்னு சொல்லி அன்று முதல் தாங்கி ஆர்வமுறை தம் கையால் துன்று திருப்பணிகள் செய்ய தொடங்கினார். என்ன திருப்பணி பாருங்களேன், என்ன திருப்பணி செய்யலாம். இங்க பாத்தீங்கன்னா அம்மாவோட அந்த வடிவம் இருக்கு. ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க நீங்க பாருங்க. இது திருவதிகையில இருக்கக்கூடிய படம். நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா? தெரியுது அந்த படம்? இது திருவதிகையில இருக்கக்கூடிய படம். எப்படி எப்படி கொடுத்துருக்காங்க அம்மாவை? என்ன ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க? காவி ட்ரெஸ் கொடுக்கலாமா? காவி கொடுக்கலாமா? காவி நமக்கு கிடையாது. காவி என்பது எந்த இடத்தையும் நமக்கு கிடையாது. காவி ட்ரெஸ் கொடுக்குறாங்க. என்ன தெரியல, சொல்றதுக்கு ஆள் இல்ல. அப்படிதானே? சிவபெருமானையும் எப்படி வரைகிறோம்? ப்ளூ கலர்ல வரைகிறோம். அப்படிதானே? சிவபெருமான ப்ளூ கலராகவும் அன்னை பராசக்தி எந்த கலர்ல வரைகிறோம்? சிவசக்தி போட்டோ இருக்கா? யாராவது சிவசக்தி போட்டோ இருந்தா ஷேர் பண்ணுங்க. சிவசக்தி போட்டோ பாத்தீங்கன்னா சிவபெருமான் ப்ளூ கலர்லயும் அன்னை பராசக்தி சிகப்பு கலர்லயும் போட்டிருப்பாங்க. ஆனா எப்படி இருக்கணும்? மாத்தி இருக்கணும். அன்னை பராசக்தி தான் ப்ளூ கலர்ல இருக்கணும், அவன் தான் என்ன கலர்ல இருக்கணும்? சிகப்பு கலர்ல இருக்கணும். அவன் யாரு? செந்தாமரை காடனைய மேனி. அவனுக்கு மேனி எப்படி இருக்கும்? செந்தாமரை காடு எப்படி இருக்குமோ அது போல மேனி உடையவன். அன்னை பராசக்தி யாரு? அவ பேர் என்ன? அவ பேர் என்ன? ஷியாமலை. ஷியாமலைன்னா என்ன அர்த்தம்? தெரியுதா? பாடுங்க. ஆஹா, சிறப்பு. இது கரெக்டா கொடுத்துருக்காங்க இந்த புத்தகத்துல. கலாவதி அம்மா காமிக்கிறாங்க. அந்த புத்தகத்துல அப்பனை சிகப்பாவும் அம்மால பச்சையாவும் கொடுத்துருக்காங்க. அப்படித்தான் கொடுக்கணும். சில பாத்தீங்கன்னா வேற கலர். அதனால காவி யாராவது கட்டுறாங்கன்னா கண்டிப்பா நீங்க சொல்லணும், காவி என்பது சைவத்தினுடைய குறியீடு அல்ல. காவி வெண்ணிறம் தான் காவி சைவத்தினுடைய குறியீடு. வெண்ணிறம் தான். அதுல பருத்தியினாலான உடைதான் துறவுக்குரிய குறியீடு. பட்டு. அதனாலதான் எந்த இடத்துக்கு கல்யாண வீட்டுக்கு போனா கண்டிப்பா பட்டு சேலை தான் அம்மா காமிக்கிறாங்க. சிவாயனம் சிவாயனம் சிவ சாமி தெரியல, அதுல வெறும் கோவில் தான் தெரியுது. நமச்சிவாய் சிவ திருவாசகமா எனக்கு கோவில் தெரியுது, அதுல என்னன்னு தெரியும், என்ன காட்டுறாங்க அம்மா. சாந்தாம்மா நீங்க சொல்லலாம், என்ன அதுல இருக்கு புத்தகத்துல? அம்மா குரல் கொடுக்கலாம். அம்மா சுவாமி சாந்தாம்மா. அம்மையார் வெண்புடவையில கொடுத்திருக்காங்க. ஆஹா, அப்படிங்களா? வெண்புடவையில தான் இருக்கு. ஓ, திருவதிகை. ஆமா, வெண்புடவையில தான் இருக்கணும். வெண்புடவை சரியான பதிவு. சரியான பதிவு. ஆமா, அம்மையார் வெண்புடவையில தான் இருக்கணும். கொஞ்சம் மேல தூக்கி காட்டுங்கம்மா, கொஞ்சம் மேல தூக்கி காட்டுங்க. கோபுரம் மட்டும்தான் தெரியுது. ஆமா ஆமா, இன்னும் கொஞ்சம் மேல காட்டுங்க. கோபுரம் இன்னும் கொஞ்சம் மேல காட்டுங்க, இன்னும் கொஞ்சம் மேல காட்டுங்க. கீழே கீழே தெரிறாங்க பாருங்க. எனக்குலாம் தெரியவே இல்லைங்க ஐயா, எனக்குலாம் தெரியவே இல்லையா அவங்கள? அம்மா போட்டோ எடுத்து அனுப்ப சொல்றேன். அம்மா போட்டோ எடுத்து நம்ம குடும்பத்துல அடியனுக்கு தெரியலங்க ஐயா. சரி அம்மா வந்து போட்டோ எடுத்து அனுப்ப சொல்லுங்க. போட்டோ எடுத்து அனுப்ப சொல்லலாம். சரி, இப்ப என்ன சொல்லிக்கிட்டோம்னா, இந்த ஏன் இப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? சைவத்தினுடைய அடையாளம் என்னவா மாறிடும்? தலையில என்ன இருக்கக்கூடாது? சிவபெருமான் தலையில என்ன இருக்கக்கூடாது? சிவபெருமான் தலையில கிரீடம் இருக்கவே கூடாது. சிவபெருமானுக்கு தங்க ஆபரணம் போடவே கூடாது. சிவபெருமானுக்கு நீங்க வந்து அந்த பகட்டான வழிபாடு இருக்கவே கூடாது. இப்ப மாறிடுச்சு இல்லையா? சிவபெருமானுக்கு காசு மாலை, ஒட்டியானம். அவன் ஆடுற திருக்கூத்து ஆடுறான்ல, யாரு? நடராத்திரம் ஆடுறான்ல. இந்த காலுக்கு மட்டும் என்னது முழுவதுமா அப்படியே பட்டு முத்து பவளம் போட்டு அதெல்லாம் தேவை. அவனே பொன்னாரணைய மேனிய. அதனால அதெல்லாம் சரி, அதுக்காக தான் சொல்ல வந்தோம். சரி, இது நம்மளுடைய நோக்கம் அல்ல. நம்மளுடைய நோக்கம் வேற நோக்கம். சரி, இப்ப இதை வந்து நம்ம இது போற போக்குல இதையும் சொல்லிடணும்.
பெண்களுக்கு துறவரம் கிடையாது. பெண்கள் தலையில இப்ப நான் பாக்குறேன், என்னை ஒரு நிமிஷம் பாருங்க எல்லாரும், ஒரு நிமிஷம். இப்ப நான் பாக்குறேன் நிறைய பெண்கள் என்ன பண்றாங்க, குருமார்கள் பாத்தீங்கன்னா குருவா இருக்காங்க. பெண்கள் குருவா இருக்கலாம், தப்பு இல்ல. ஆனா பாத்தீங்கன்னா அந்த ருத்ராட்ச மாலையும் இங்க போட்டுக்கிறாங்க, பாத்துறீங்களா? நம்ம இந்த இடத்துல கட்டிக்கிறாங்க. ஒரு கைகள்ல கண்டிகை மாலை கட்டிக்கிறாங்க. அது மாதிரிலாம் பண்ணி சரஞ்சரமா போட்டுக்கிறாங்க. அது நம்ம பெண்களுக்கு சொல்லப்படும். யாருக்கு அந்த கோலம் யாருக்குமே கிடையாது. நீங்க சைவத்துல நம்ம 12 திருமுறைகளை பார்க்கக்கூடிய அடியவர்ல காரைக்கால் அம்மையாருக்கு கால கோலம் கிடையாது. எந்த அம்மையாருக்கு நம்மளாம் வருவித்துக்கிறோம். நம்மளா புதுசா அப்ப நமக்கு என்ன தோணும், இப்படி இருந்தாதான் சாமியாருன்ற எண்ணத்தை கொண்டு வரும். நம்ம சமயத்துல அப்படி இல்ல. கழுத்துல ருத்ராட்சம் ஒரே ஒரு இப்ப கூட இந்த ருத்ராட்சத்துல கூட என்ன போட்டுக்கிறாங்க, எனக்கு நான் பார்க்க வரைக்கும் கொங்கு மண்டலத்துல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு திருமங்கல்யம் மாதிரியே இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 நடுவுல 1 பெருசு, அந்த மாதிரியான ஒரு விஷயம். சில பேர் லிங்காயுதம் மாதிரி, சில பேர் லிங்காயுதம் மாதிரி என்ன பண்றாங்க, லிங்காயுதம் மாதிரி ஒரு சின்ன டப்பா போட்டு அதுக்குள்ள லிங்கம் போடுற மாதிரி அது ஒரு நூல் மாதிரி போட்டு அது தொங்க விடுறாங்க. அது மாதிரிலாம் இருக்கு. லிங்காயுதர்கள் அணியலாம். நாம இப்ப லிங்காயுதர்கள் கழுத்துல லிங்கம் போடுறதுக்கு அந்த பழக்கம் மாதிரி போட்டுக்கோம். பாத்துறீங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? என்ன போட்டிருக்காங்க ஐயா, பாத்துருக்காங்க ஐயா, பாத்துருக்காங்க போட்டிருக்காங்க ஐயா. அதுலயே அவங்க லிங்கம் கட்டி வச்சிருப்பாங்க ஐயா. லிங்கத்தை வச்சு போட்டு அதுதான். இப்ப லிங்காயுதர்கள் எப்படி பண்ணலாம்? இப்ப லிங்காயுதர்களுக்கு ஒரு வழிபாடு இருக்கு, அகோரிகளுக்கு ஒரு வழிபாடு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இதுல ஒவ்வொரு சைவத்துக்கும் அந்த காஷ்மீர சைவம் இருக்கு, நம்மளுடைய வடபுல சைவம் இருக்கு. நம்ம இவர் வந்தாருல காப்பாளிகர், யாரு நம்ம ஐயா வீட்டுக்கு வந்தாருல, திருத்தொண்ட நாயனார் வீட்டு ஐயாவுக்கு வந்தாருல, சூளமேந்தி வந்தார் இல்லையா நம்மளுடைய ஐயா. அவர் காப்பாளிகருக்குன்னு ஒரு வடிவம் இருக்கு. இப்ப காப்பாளிகர் பாத்தீங்கன்னா முழுவதுமாக உடல் முழுவதுமாக திருநீரை பூசிக்குவாங்க. இப்போ நம்ம அடியார்கள் என்ன பண்ணாங்க, திருநூறையும் மூஞ்சி பூரா பூசிக்கிறாங்க. பூசிக்கிட்டு கழுத்துலையும் காஷ்மீர சைவம் மாதிரி எது தொங்க விட்டுக்கிறாங்க. அகோரிகள் மாதிரி முகத்துல திருநீர் பூசிக்கிறது, அதே சமயத்துல காஷ்மீரர்கள் மாதிரி நம்ம லிங்காயத்தர்கள் மாதிரி இதை கட்டிக்கிறது, உடம்பு பூரா உத்ராட்ச மாலை போட்டுக்கிறது. எல்லாரும் மாதிரியும் இருக்கக்கூடாது. நம்ம அவங்களுக்குன்னு குழப்படி இருக்கு. எல்லாத்தையும் மிக்சியில் அடிச்ச மாதிரி நம்ம இருக்க வேணாம். நமக்குன்னு என்ன சொல்லியிருக்காங்களோ சைவத்துல அது மாதிரிதான் இருக்கணும். இல்லத்துல இருக்கமா திருநீர், கழுத்துல ஒரே ஒரு முகம் உடைய ருத்ராட்சம் கழுத்தை ஒட்டினது. அதுவும் எப்படிதான் இருக்கணும், பஞ்சமுகம் தான். 2 முகத்துக்கு அதிக மதிப்பு, 1 முகத்துக்கு 2 மதிப்பு, 15 முகம், அது எந்த முகமும் நமக்கு கிடையவே கிடையாது. 5 முகம், பஞ்சாக்கர மந்திரத்தை சொல்லுகின்ற 5 முகம் 5 ரூபாய்க்கு தான் கிடைக்காது. 5 ரூபாய்க்கு ஏதோ நல்லவங்க கையில கிடைச்சா இன்னும் அதுக்கு மதிப்பு அதிகம். நீங்க ருத்ராட்சத்தை யார் கையில வாங்குறீங்களோ அதுக்கு பொறுத்துதான் அதுக்கு மதிப்பே தவிர, அதுக்கு 1 முகமா இருந்தா மதிப்பு, 2 முகமா இருந்தா அந்த மாதிரியான போலியான விஷயங்களுக்கு வர வேணாம். இன்னும் புதுசா ஒரு மாலை வந்து கருங்காலி மாலைன்னு. கருங்காலி மாலைக்கு இன்னைக்கு அவ்வளவு டிமாண்ட் ஆகி போச்சு. எங்க பார்த்தாலும் கருங்காலி மாலை, நான் அதைத்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்ப அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளலாம் போகாம ரொம்ப எளிமையா பெருமான வழிபாடு, நீங்க இருக்கிற நிலைமையில இருந்தே வழிபாடு செய்யணும். ரொம்ப தன்னை அப்படியே பெருசா காமிச்சுக்கிறது, அந்த அடியாரெல்லாம் நீங்க காமிச்சுக்கிறது எப்படின்னா உங்க கண்கள்ல நீர் பெருகணும், அவ்வளவுதான். கோவிலுக்குள்ள நுழைஞ்சு நீங்க சுத்திட்டு வர்றப்போ உங்க கண்கள்ல நீர் திரையாக ஒளிகிட்டு இருக்குன்னா நீங்க தான் அடியார். நீங்க தரஞ்சரமா மழை போட தேவையில்லை, நீங்க காதுல பூ வைக்க தேவையில்லை, நீங்க ரொம்ப அப்படியே திருநீரை முகம் பூரா அகோரி மாதிரி பண்ண தேவையில்லை. கோவில சுத்தி வரப்போ கண்கள்ல நீர் பெருக்குது அப்படின்னா அதுதான் நீங்க அடியார்களுடைய இலக்கணம். அதுதான் எல்லாரையும் பார்த்து அன்பு செய்யணும். யாரு பார்த்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா, நான் பாக்குறேன் சாமி, நேற்று கூட கோயில் போனேன், அடியார்களுக்குள்ளதான் பேசிக்கிறாங்க. மத்தவங்களை கொண்டு வரணும்ல, அதுதான் வேலை. மத்தவங்கள்டயும் அன்பு செஞ்சாதானே என்ன சாமி திருநீர் இப்படி பூசுறீங்க, இப்படி பண்றீங்க அப்படின்னு வரும். அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க, மத்தவங்க யாரையும் உள்ளுக்குள்ள விடவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு செட்டா, அவங்க எல்லாம் ஒரு குரூப்பா, அவங்களுக்குள்ளதான் பேசிக்கணும். அப்படி இருக்கக்கூடாது. அவங்க எல்லாம் வர்றவங்க எல்லாம் வணங்கி 4 வார்த்தை சொல்லி, திருநீர் கம்மியா பூசிருந்தா நீளமா பூசுங்க, முழு நீர் கோவில்லையாவது பூசுங்க அப்படின்னு சொல்லணும். எடுத்து சொல்லணும் நம்ம ஃபுல்லா. அது மாதிரி செய்யலாம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி, இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய கடமைகள். இது சைவம் தப்பி போகுது. இப்ப என்ன பண்றாங்க, இப்ப எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, சாய்பாபாவை சிவலிங்க திருமணியில உட்கார வச்சுட்டாங்க. அந்த மாதிரி கொடுமையும் நடக்குது. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும், இப்படித்தான் இருந்தாரு போல சிவம் அப்படின்னு சொல்லி சிவலிங்கத்தினுடைய கோமுகத்துக்கு மேல சாய்பாபாவை உட்கார வச்சு அவர் வழிபாடு செய்கின்ற ஆற்றல் வந்துடும். சிவபெருமானுக்கு தலையில நெருக்களம்பூ மாலை சிவபெருமானுக்கு சொல்லணும். சிவபெருமானுடைய உகந்த மாலை எது சாமி? சிவபெருமானுக்கு எது உகந்த மாலை சரியா சொல்லுங்க? அடியார்கள் போடுகின்ற புகழ் மாலைங்கய்யா. தலைமாலை அணிந்தது, தலைமாலை நம்ம போய் அணிவிக்க முடியுமா? நம்ம போய் ஐயா பாமாலைங்க, ஐயா பாமாலை
சரி, ஆக உங்க எல்லாருக்கும் திரும்ப ஒரு பனிஷ்மெண்ட். எல்லாருக்கும் திரும்ப ஒரு பனிஷ்மெண்ட் என்னன்னா, தப்பான விடை சொன்னனால இன்னைக்கு என்ன பண்ணுங்க, எல்லாரும் 21 தடவை இதை எழுதணும். இல்ல 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 எல்லாரும் ஆன் பண்ணுங்க. எனக்கு தெரிய மாட்டேங்குது, எல்லாரையும் பார்க்கணும், எல்லாரையும் பார்க்கணும். எத்தனை தடவை சொல்லியிருக்கோம் நம்ம இந்த மாலையை. சிவபெருமானுக்கு ஆத்தன்டிகேட்டடான மாலை எங்க இருக்கு அப்படின்னா திரு தசாங்கத்துலதான் சொல்லியிருக்காங்க. அவனுக்கு எது ஊரு, அவனுக்கு எது ஊர்தி, அவனுக்கு ஒரு ராஜாவுக்கு எது. இப்ப மீன் யாருக்கு சொந்தம்? மீன் கொடி பாண்டிய மன்னனுக்கு சொந்தம். ஆடி அருகாம்தார் அருகுமாலை அவனுக்கு. அதுவும் எப்படி அதுவும் அவனுக்கு தாராதான் கட்டணும், மாலையா கட்டக்கூடாது. மாலைக்கும் தாருக்கு என்ன வித்தியாசம்? நான் கரெக்டா சொல்லிட்டேன். இங்க பாருங்க, கவனிங்க. அவனுக்கு மாலை எப்படி அனுபவிக்கணும்னா, மாலை இப்படி போட்டு கீழே முடிச்சு குஞ்சம் போட்டா அது பேர் அது மாலை. ரெண்டையும் கலட்டி இப்படி தொங்க விட்டா அது பேர் என்னது? தார். ஆண்கள் அப்படித்தான் அணையணும். ஆண்கள் கீழே குஞ்சம் வச்ச மாலை போடக்கூடாது, அது பேர் மாலை. மாலை பெண்களுக்காக மட்டும்தான். ஆனா அப்படி தொங்க விட்டு ரெண்டு பக்கமும் கொஞ்சம் இருக்கும் இல்லையா, ரெண்டு பக்கமும் கொஞ்சம் இருக்கும், தனியா தொங்கும் இல்லையா, அதுக்கு பேர் தான் தாரு. அதுக்கு பேர் தார். என்ன தாரு? தாலி அருகாம் தார். அருகுலயே நிறைய அருகு இருக்கு. தாலி அருகு என்று சொல்லுகின்ற அந்த அருகுதான் சிவபெருமானுக்கு ஆத்தன்டிகேட்டடான மாலை. அவன் அரசவையில் இருக்கும் போது, அவன் அரசனாக இருக்கும் போது அணிகின்ற மாலை, அவனுக்கு ஆத்தன்டிகேட்டடான மாலை என்பது அருகம் மாலை தான். ஆனா எந்த கோவிலும் அருகு மாலை சாத்துறாங்க? எந்த கோயிலும் சாத்துறது இல்ல. நீங்க போய் எங்க பாருங்களேன், அருகு மாலையை போய் சிவபெருமான் கொடுத்து பாருங்களேன், என்ன சொல்லுவாங்க? ஏங்க விநாயகர் கொடுக்கறத போய் இங்க கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் நம்ம சொல்லணும், திரு தசாங்கத்துல தாலி அருகு மாலை என்று சிவபெருமானுக்குத்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இப்ப எதுல மாலை போடுறோம்? இப்ப மாலை எதுல போடுறோம்? முந்திரி பூல மாலை, குங்குமப்பூல மாலை, அதுக்கப்புறம் இது இதுல எலுமிச்சம்பழம் மாலை, அதுக்கப்புறம் இது இன்னொரு மாலை இருக்கு, பாதாம்ல தெரியல. பாதாம் பருப்புல மாலை யாருக்கு செஞ்ச? இதுல சாக்தத்தை தான் அப்படி பண்ணுவாங்க. சாக்தம் இருக்கு இல்லையா, அன்னைக்கு பராசக்திக்கு தான் அப்படி பண்ணுவாங்க. அவங்களுக்கு புஷ்டி. புஷ்டினா யாரு? அம்பாள் சக்தியினுடைய வடிவம். அதனால புஷ்டியா வரக்கூடிய எதுலையும் மாலையா போடலாம். புஷ்டினா இது நம்ம பாதாம் பருப்பு மாலை, அப்புறம் இந்த மாலை, அது பேர் என்னது, அந்த இது இந்த பருப்பு, அது என்ன பருப்பு? என்னன்னா இங்க பாருங்க, என்னன்னா இது மாலையை போட்டதுக்கு அப்புறம் மாலையை கழட்டி யார் யூஸ் பண்ணிக்கலாம்? வெட்டி வேறா? மாலைய இது பண்ணதுக்கு அப்புறம் யார் யூஸ் பண்ணிக்கலாம்? ஐயர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக அந்த மாலை வாங்கிக்கிறா அப்படி. ஆனா அருகம்புள்ள வச்சா யாருக்காவது யூஸா? ஊமத்தம்பூ அவனுக்கு பிடிச்ச பூ. ஊமத்தம்பூ மாலையை அங்க போட விடுவாங்களா? கிடையாது. அருகு வெள்ளை இருக்குதான் அவனுக்கு பிடிச்ச. வெள்ளை இருக்கு மாலையை போட்டோம்னா இது வாங்குறாங்களா? காரணம் இப்படியே பண்ணி சிவபெருமானுடைய ஐடென்டிட்டிய நம்ம என்ன பண்ணிடுறோம்? க்ளோஸ் பண்ணி. இன்னும் 10 வருஷம் கழிச்சு எந்த மாலை இருக்காது? ரோஜா பூ மாலையே இருக்காது. எல்லாமே என்ன மாலை தான் இருக்கும்? கோயிலுக்கு போனா பாதாம் பருப்பு மாலையும், பிஸ்தா பருப்பு மாலையும், அந்த இந்த பருப்பு முந்திரி பருப்பு மாலையும் தான் வைக்க போறாங்க. ஏன்னா அதனாலதான் எல்லாத்துக்கும் யூஸ். காசும் கூட வாங்கு போடுறவங்களுக்கு யூஸ். ஆனா பெருமான் யூஸ் பார்த்து பழகுறான்னா அவனுக்கு யூஸா? அவனுக்கு எதெல்லாம் யூஸ் ஆகாதோ அதைத்தான் கேட்கிறான். யாருக்கு எதெல்லாம் யூஸ் ஆகாதோ அந்த மாலையத்தான் அவன் வாங்கிக்கிறான். அப்படிப்பட்டவனை நாம என்ன பண்றோம்? இப்படி மாத்துறோம். சாக்தத்துல உண்டு. சாக்தத்துல நீங்க யாரு? அன்னை தேவி பராசக்திக்கு என்ன போடலாம்? அவளுக்கு போடலாம். நீங்க இந்த மாலை போடலாம், எல்லா மாலையும் போடலாம். ஆனா தூக்கி எங்க போடக்கூடாது? சைவத்துல வரக்கூடாது. தைரியமா சொல்லுங்க, இது பெருமானுக்கு அணிவிக்கின்ற மாலை. இது நம்ம இது பிரதோஷ் அன்னைக்கு மாலை நல்ல தார் மாலையா கட்டி கொண்டு போய் கொடுங்க. வேணான்னு சொன்னாங்கன்னா இது மாதிரி இருக்கு, கண்டிப்பா போடணும்னு சொல்லுங்க. நந்தியம் பெருமானுக்கு மட்டும் அல்ல, சிவபெருமானுக்கும் ஆத்தன்டிகேட்டடான மாலை பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய அந்த அருக மாலை தான் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஏன்னா மறந்துட்டீங்க பாத்தீங்களா? எத்தனை முறை சொல்லியிருக்கோம், எல்லாரும் மிஸ் பண்ணிட்டீங்க பாருங்க. சில பேர் மட்டும் சொன்னாங்க. அம்மா எதுக்காக சொல்ல வரேன்னா, சைவத்தை தொடர்ந்து நல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்க கேட்கலாம், என்னடா சொன்னதையே சொல்லிட்டு இருக்க ஆனந்து, இன்னும் சொன்னதையே சொல்லிட்டு இருந்தோம், முக்கியமான இடத்துல நம்ம விட்டுட்டோமா இல்லையா? அதை புதினா மாலை மறக்கலைங்க ஐயா. புதினா மாலை சிவசிவ சக்கனாதான். அதனால சாமிக்கு நீங்க அதை மறந்துடக்கூடாது. அதனாலதான் அடிக்கடி அதை ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். திரும்ப ஓட்டர் ரெக்கார்டு மாதிரி ஒரே இதை சொல்லிட்டு இருக்கானே நினைக்குவானா? இது முக்கியமான. ஆனா ஐயா திரு தசாங்கத்துல மட்டும்தான் அந்த தாலி அருகாம்பால்னு சொல்றாங்க.
மத்த எல்லா பாடலையும் பாத்தீங்கன்னா வந்து கொன்றை மாலை தாங்க பெருசா சொல்லிட்டே இருக்கிறாங்க. இல்ல தசாங்கம்னா என்ன அர்த்தம்னா பதிகத்திலே இருக்குங்கம்மா, அருகெடுப்பார் அயனும் அழியும் அந்த பாட்டுலயும் இருக்கு. நம்ம அன்னை பத்துல இருக்குல்ல, தாலி அருகினர் சந்தன சாந்தினர் தாபத வேடத்தர் அன்னே என்னும் வருது இல்லையா? தாலி அருகினர் சந்தன சாந்தினர் அப்படின்னு சொல்லி சாமியை சொல்லிடும்ல. சாமிக்கு தாலி அருகுன்றது இதுல இருக்கு. இதுல தசாங்கம்னா என்ன அர்த்தம்னா ஆத்தன்டிகேட்டட்னு அர்த்தம். ஆத்தன்டிகேட்டட்னு என்ன? ஒரு மன்னனுக்கு 1000 மாலை கொடுக்கலாம். யாருக்கு? பாண்டிய மன்னனுக்கு எந்த மாலை வேணாலும் சாத்தலாம். அவனுக்குன்னு உரிய சிறப்பு மாலை வேப்பம்பு மாலை தான். தெரியும் இல்லையா அவங்க எல்லாருக்கும்? அவனுக்குன்னு உரிய பெருமானுக்கு ஆத்திச்சூடின்னு பேர் உண்டு. யாருக்கு? சிவபெருமானுக்கு. ஆத்தி மலர் மாலைகளை சூடி இருப்பான் எப்பயுமே சிவபெருமான். அதனால அவனுக்கு ஆத்திச்சூடின்னு பேரு. கொன்றை வேந்தன் அவனுக்கு பேரு. கொன்றை மாலைகளுக்கு சூடி இருப்பான். எல்லா மாலையும் சூடி இருந்தாலும் ஆத்தன்டிகேட்டடான மாலைகள். ஒரு பெண் எல்லா நகை போட்டிருந்தாலும் அவளுக்கு எது ஆத்தன்டிகேட்டடான நகை? ஒரு பெண் நிறைய நகை போட்டிருக்கா, அவளுக்கு எந்த நகை ஆத்தன்டிகேட்டட் நகை? எந்த நகை சாமி? மாங்கல்யம் தான். திருமாங்கல்யம் தான் அவளுக்கு ஆத்தன்டிகேட்டடான நகை. அவ எந்த நகை வேணும். அது மாதிரி சிவபெருமானுக்கு ஆத்தன்டிகேட்டடான விஷயம் எதுன்னு பார்த்தா அது தாலி அருகுன்னு சொன்னாங்க. அதுதான், புரியுதுங்களா? அதுக்காக தான் சொல்ல வேற ஒண்ணு. அவனுக்கு அடுத்த பாராவளியே கொன்றை மதியமும் கூவிளமத்தமும் வருதுங்களே. ஆமாம், நிறைய பாட்டு கொன்றை மதியம் அதான் சொல்றது. தசாங்கம்ன்றது என்னன்னா அவனுக்கு ஊர் என்பது உத்தரகோசமங்கை தான். நாதம் என்பது நாதம் தான். பறை என்பது நாதம் தான். இன்பம் தான் அவனுக்கு 6. யாருக்கு 6? சிவபெருமானுக்கு இன்பம் தான் 6. எத்தனையோ 6 கங்கை ஆறு இருக்கு, வடபெண்ணை தென்பெண்ணை பாலா இருந்தாலும் நீ தசாங்கம் என்பது என்னன்னா 10 வித சிறு. அவனுக்கு கொடி எந்த கொடி? ஏருடையாம் கொடி. சிவபெருமானுக்கு எது வாகனம்? ஊர்தி எது? விடை. தசாங்கத்துல வர்ற விடை எது? தசாங்கத்துல வர்ற விடை எது? வர்ற ஊர்தி எது? புரவி குதிரை தான் சிவபெருமானுக்கு தசாங்கத்துல வர்ற வாகனம். தசாங்கத்துல 10 அங்கம் இருக்கு பெருமானுக்கு. 10 அங்கத்துல புரவி என்று சொல்லுகின்ற குதிரை தான் சிவபெருமானை அவன் மன்னனாக வரும்போது அவன் ஏற்கின்ற வாகனம் குதிரை தான். அதனாலதான் ஆறாத இன்பம் அருளும் மலை போட்டு மண்ணா போட்டுன்னு சொல்லுவார். எதுக்கு மண்ணா? இவருக்கு மட்டும் யாரா வந்தாரு? குதிரை சேவகனா குதிரையில ஏறி வந்தார். யாருக்கு? மணிவாசக பெருமானுக்கு மட்டும் அப்படி வந்தார். அதனால அது ஒரு பெரிய விஷயம். புரிஞ்சுக்குதுங்களா? எல்லா மலர் மாலைகள் இருந்தாலும் சிவபெருமானுடைய ஆத்தன்டிகேட்டட் மாலை தாலி அருகுதான். ஒரு பெண்ணுக்கு எல்லா நகைகள் இருந்தாலும் அவளுக்கு ஆத்தன்டிகேட்டட் நகை திருமாங்கல்யம் என்பது போல அது அமைகின்றது. சரி, இப்போ அது பாத்தீங்கன்னா இப்ப நாம ஏன் இதை சொல்ல வந்தோம்? ஏன்னா இவ்வளோ சமயத்துல குழப்படி நடந்துகிட்டு இருக்கு. நம்ம சமயத்துல கஷ்டப்பட்டு காப்பாத்தி கொண்டு வந்துட்டாரு அவரு. நம்ம மக்கள் எல்லாம் கொண்டு வந்தா இருந்தாலும் நாம இப்படி குழப்படி பண்ணிட்டு இருக்கோன்றதுதான் நான் சொல்ல வந்தேன், வேற ஒண்ணு. சரி, என்ன பண்ணாங்க? புலர்வது முன் அழகிட்டு பணிமாற புனிருகன்ற நலமணியான் சாணத்தால் நன்கு திரு மெழுகிட்டு மலர் கொய்து கொடுவந்து மாலைகளும் தொடுத்தமைத்து பலர்புகளும் பண்பினால் திருப்பணிகள் பல செய்தார். இது வரைக்கும் பார்த்தோம் போன அமர்வுல. இப்பதான் அடுத்த பாட்டு எப்படி பணி செய்திருக்காங்கன்னு போன அமர்வுலயே நம்ம விரிச்சு பார்த்துட்டோம். அதனால அடுத்த பாட்டுக்கு போறோம். இப்பதான் முக்கியமான நாளும் மிகும் பணி செய்து குறைந்தடையும் நன்னாளில் கேளுறும் அன்பு புற ஒழுகும் கேண்மையினர் பின் பிறந்தால் கோளுறுதி வினை உந்த பரசமயம் குறித்ததற்கு மூழுமன கவலையினால் முற்றவரும் துயரடந்து. என்ன பண்றாங்க? இந்த அம்மா பல காலம் சாமி கிட்ட பணி செய்துகிட்டே இருக்காங்க. திருப்பணிகள் செய்து கொண்டே இருக்காங்க. யாரு? நம்ம அம்மையார் செய்து இருக்காங்க. நம்ம திருப்பணி செய்யறோம்னா என்ன பண்ணுவோம்? ஒரு திருப்பணி செய்ய போறோம், என்ன பண்ணுவோம்? நம்ம இது வேணும் அது வேணும் கேட்டுக்கனே வேலை செய்வோம். அழகு அழகு அழகு. அவனே தெரியுமா நம்ம என்ன சொல்லிட்டாங்க. நம்ம ஒரு திருப்பணி செய்ய போறோம்னாலே, சாமி எனக்கு இந்த இது செஞ்சு கொடுத்துரு, உனக்கு நான் திருப்பணி செஞ்சிடறேன். எனக்கு வீடு கட்டி கொடுத்துரு, உனக்கு பெரிய நிலவாசல் வச்சிருவேன். எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துரு, உனக்கு பெரிய தார் மாலை போடுறேன். எனக்கு புள்ள பேரம் பறந்துட்டா உனக்கு பால் பாயாசம் கிண்டி கொடுத்துருவேன். இங்க பாருங்க, பேரம் திறக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், பால் பாசியம் எவ்வளவு விஷயம். அதுக்கும் சம்மந்தப்படுத்துவோம். நம்ம ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு விண்ணப்பம் வைப்போம். ஆனா இந்த அம்மா எந்த விண்ணப்பமும் இல்லாம
நாளும் மிகும் பணிகள் செய்து, ஒரு நாள் கூட மிகும் பணி, மிகும் எனது சும்மா ஒப்புக்கல்ல, நிறைய பணிகள் செய்து குறைந்தடையும் நன்னாளில் அப்படியே பல நாள் ஆகுது. ஏன்னா சாமி கிட்ட போய் நம்ம ஒரு பூஜை பண்றோம்னா அதுக்கு முன்னாடியே விண்ணப்பம் வச்சிருவோம். ஆனா இந்த அம்மா எதுவுமே விண்ணப்பம் பல பணிகள் செஞ்சுட்டு இருக்கிறப்ப மனசுக்குள்ள ஒண்ணு தோணுது, ஐயோ சாமி வருஷம் இவ்வளவு ஆயிருச்சு, ஆனா என் தம்பி பல சமயத்துல போய் இப்படி இருக்கானே, தீவினை இருக்கக்கூடிய அந்த சமயத்துல போய் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லி ஒரு துயரம் அம்மாவோட மனசுக்குள்ள எழுது. தூண்டு தவ விளக்கணையார் சுடரொளியை தொழுதென்னை ஆண்டருளின் நீராகி அடியேன் பின் வந்தவனை ஈண்டு வினை பரசமய புலி நின்றும் எடுத்தருள வேண்டுமென பலமுறையும் விண்ணப்பம் செய்தனால். என்ன பண்றாங்க இந்த அம்மா? தூண்டு தவ விளக்கணையா. இந்த அம்மா எப்படிப்பட்டவங்க? உங்க தவம் எப்படிப்பட்ட தவமா? இவங்க விளக்கு, தூண்டுகின்ற விளக்கு எப்படி பிரகாசமா எரியுமோ அது போல தவத்தை உடைய சுவாமி நம்முடைய தலகவதியார் சுடரொளியை தொழுதென்னை, சுடரொளியாக இருந்து அவர்கள் என்ன பண்றாங்க? தொழுது ஆண்டருளினால் நீங்க எனக்கு நீங்க அருள் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணோம்? நீராகில் அடியேன் பின் வந்தவனை, அடியேன் பின் வந்தவனை என்ன அர்த்தம்? எனக்கு பின்னாடி பிறந்தவன் என் தம்பி. ஈண்டு வினையை, அவன் வினையை பரசமய குளிர் என்றும், அவன் குழிக்குள்ள கிடக்கான் சாமி. பரசமயன்ற என்னது? குழி. ஒரு குழிக்குள்ள யானை விழுந்துச்சுன்னா எப்படி என்ன பண்ண முடியாது? வெளியில வர முடியாது. அது போல அந்த குழிக்குள்ள போய் பல சமய குழிக்குள்ள போய் விழுந்துட்டான், அவனை எடுத்தரணும், நீங்க தான் எடுத்தரணும் வேண்டுமென பல முறையும் விண்ணப்பம் டெய்லி இனிமே விண்ணப்பம் செய்ய ஆரம்பிச்சாங்க. யாருக்கிட்ட? சிவபெருமான்கிட்ட. இந்த அம்மாவுக்கு என்ன வேணும் நினைச்சு பாருங்க. அம்மா இல்ல, அப்பா இல்ல, கணவனார் இல்ல, அப்புறம் சொல்லிக்கிறதுக்கு சொந்தக்காரங்க இல்ல, எதுவுமே இல்ல. அப்படி இல்லாதப்ப நம்ம என்ன வேண்டுவோம்? சாமி எனக்கு சொந்தக்காரங்க வேணும், எனக்கு நல்ல வாழ்க்கை அமையணும், எனக்கு நல்ல கணவனார் அமையும், இப்படி வேண்டிக்காம இந்த மாதிரி என்ன சொல்றாங்க? தான் தம்பி நல்லா இருக்கணும்னு கூட வேண்டிக்கல, தம்பி அந்த சமயத்துல இருந்து நீங்கணும், அதுக்கு விண்ணப்பம் செஞ்சாங்களாம் நம்முடைய திலகவதியார். என்ன சொல்றாங்க? தவமென்று பாயிடுக்கி தலை பறித்து நின்று உண்ணும் அவமொன்று நெறிவீழ்வான் வீழாமை அருளுமென சிவமொன்று நெறி நின்ற திலகவதியார் பரவ பவமொன்றும் வினை தீர்ப்பார் திருவுள்ளம் பற்றுவார். யாருக்கு தவம்? சமணர்களுக்கு எது தவம்? பாயை இடுக்குல வச்சுக்குவாங்களாம். பாய என்ன பண்ணுவாங்களாம்? தன்னுடைய இடுக்குல வச்சுக்குவாங்களாம். தலை பறித்து, தலைமுடிய தானே புடுங்குவாங்க. தலைமுடிய அதை இது பண்ண மாட்டாங்க, அது சவரம் பண்ண மாட்டாங்க. தலைமுடி ஒவ்வொரு முடியா என்ன பண்ணுவாங்களாம்? புடுங்குவாங்க. ஏன் ஒரு முடியா புடுங்குறாங்க? ஒரு முடியா புடுங்குறப்ப எப்படி வலிக்கும்? அவ்வளவு வலிக்கல. அந்த வலியை என்ன பண்ணுதான்? வினைக்கு சரியா போகுதான். எப்படி? என்ன சொல்றாங்க? தான் புடுங்குறப்ப வலிக்கும்ல, தான் முடிய படிக்கிறப்போ வலிக்கும். ஒவ்வொரு முடியும் ஒரு வினைக்கு சமமாயிடுதான். எப்படின்னு பாத்தீங்களா? எப்படின்னு பாருங்க, எவ்வளவு அழகா ஈஸியான நிறைய இருக்கு பாருங்க. நல்லா முடிய தானே புடுங்கிக்கிட்டா அந்த முடி வலிக்கும்ல, அந்த வலிக்கு நான் ஏற்கனவே வச்சிருந்த வினைக்கு சமமாயிரும். அதனால ஒவ்வொரு தடவையும் தன்னுடைய தலைமுடியை தானே புடுங்கிட்டனால வினை போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிற ஒரு அவ நம்பிக்கை உடையவர்கள் தான் யாரு? நம்ம சாமி அப்படி சொல்லல. நீ உன்னுடைய வினைக்குரிய செயல்களை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். நீயா உன்னை வெனுக்கும்னு அழகு குத்துறது, காலில் ஆணித்திருக்கு மாட்டி நடக்கிறது, முதுகுல ஈட்டி குத்திக்கிறது, தேரை பிடிச்சு விழாவில குத்திக்கிட்டு நடக்கிறது, இதெல்லாம் பண்ண வேணாம். இதெல்லாம் சமணர்கள் தான் செய்வாங்க. நாம நல்ல வினையில நின்று நல்ல நடத்தல நின்று அதுல வருகின்ற ஆற்றலை அனுபவிச்சாலே போதும். அப்படி தலை குறித்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? சமணர்கள் உட்கார்ந்து சாப்பிட மாட்டாங்க. சமணர்கள் உட்கார்ந்து சாப்பிட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? நின்றுதான் சாப்பிடுவாங்க. நின்றுகிட்டே சாப்பிடணும். இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா பஃபே சிஸ்டம் எப்படி இருக்கும்? பஃபே சிஸ்டம் நின்னுட்டு சாப்பிடுற மாதிரி இருக்குங்க. வாங்கி நின்னுட்டு சாப்பிடுற மாதிரி இருக்கும். பஃபே சிஸ்டம்னா வாங்கி நின்னுட்டு சாப்பிடுறதா யார்கிட்ட இருந்து வந்த பழக்கம்? உட்கார்ந்து ஆமா, உட்கார்ந்து 6 அமர சாப்பிடுற பழக்கம் தான் நம்மளுடைய சைவ பழக்கம். நின்னுகிட்டு சாப்பாடு சாப்பிடுறது அவங்களோட பழக்கம். அவமொன்று நெறி வீழ்வான் வீழாமே, அந்த அவத்துல போய் நெறிய வச்சு வாழ்ந்துட்டு இருக்கானே. வீழாமே அருளும் என சிவம் என்று நெறி நின்ற திலகவதியார் பரவ. அப்படியே சிவன்தான் அருளும்னு அந்த அம்மா எருக பற்றிய காரணத்தினால அவமொன்றும் வினை தீர்ப்பார் திருவுள்ளம் பற்றுவார். அவன் சாமிக்கு சேர்ந்துருச்சான். யாரு விண்ணப்பம்? திலகவதியாருடைய விண்ணப்பம் திருவுள்ளம் பற்றுவார். திருவுள்ளம் பற்றுவார்னா சாமி அதுக்கு செவி சாய்க்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க. என்ன செய்கிறார்? அழகான வார்த்தை சொல்றார். மண்ணு தபோதனியார் கனவின் கண் மழவிடையார் உன்னுடைய மனக்கவலை ஒளி நீ உன் உடன் பிறந்தான் முன்னமே முனியாகி எமையடைய தவம் முயன்றான் அன்னவனை இனி சூளை மடுத்தாழ்வோம் என அருளி.
சாமி என்ன சொல்றாரு கனவுல, மண்ணு தபோதனியார். தபோதனியார்னா யாரு? தவங்களை மேற்கொள்ளுகின்ற அந்த அந்த குழாங்கல்ல இருக்கக்கூடியவங்க தவ குழாங்கள். குழாங்கல்னா ஒரு பேர் 2 பேர் இல்ல, தவம் தோப்பாக செய்கின்ற இடம். அந்த இடத்துல தவமாக இருக்கின்ற. அது போல தவம் தோப்புன்னா யாரு? இதுக்கு முன்னாடி சைவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் தவம் செஞ்சாங்க இல்லையா? அந்த பெண்கள் வரிசையில யார் வந்தா? நம்மளுடைய தபோதனியார் என்று சொல்லுகின்ற, தவத்தை தோப்பாக செய்கின்ற, தவமாக செய்கின்ற திலகவதியார் கனவின் கண். கனவில்ல மழவிடையார். மழவிடையார்னா யாரு? மழை அப்படின்னா அந்த அந்த வச்சிருக்கக்கூடிய விடை எப்படிப்பட்ட விடைன்னா மழவிடைன்னு அர்த்தம். மழவிடைன்னா அந்த வச்சிருக்கக்கூடிய காளை முத்தி போன காளை இல்ல, இளமையான காளை. இளமையான காளைக்கு பேர் தான் என்னது? மழவிடைன்னு சொல்லுவாங்க. அந்த காளைக்கு அதனுடைய பலம் பார்க்கணும்னா பல்லுதான் பார்ப்பாங்க. பாத்துறீங்களா? சாமிக்கு காளைக்கு என்ன பண்ணுவாங்க? பல்லு, எத்தனை பல்லு இருக்கோ அதுதான் அதனுடைய வயசு. அதை வச்சுதான் அந்த வயசை கால்குலேட் பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த மழவிடை என்பது என்ன ஆகும் அப்படின்னா 2 பல்லு உடையது. 2 பல்லு தான் இருக்கும். அந்த பல்லு இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ரொம்ப இளமையான துடிப்பு மிக்க காளைன்னு அர்த்தம். அந்த மழவிடையாரை தன்னுடைய வாகனமாக வைத்திருக்கக்கூடிய பெருமான், உன்னுடைய மனக்கவலையை ஒளினி. உன் மனக்கவலை ஒளிச்சிருமா? இனிமே உனக்கு கவலைப்பட என்ன? உடன் பிறந்தார் முன்னமே முனியாகி எமையடைய தவம் முயன்றான் அன்னவனை இனி சூளை மடுத்தாழ்வோம் என அருளி. உன்னுடைய தம்பி முன்னையே எனக்கு முனிவனாகி, முனியாகின அவர் பேர் என்னது? வாகீசர். வாகீசர் என்று தன்னுடைய கைலாய மலையிலே தவம் செய்த முனிவர். கைலாய மலையில தவம் செய்த முனிவருக்குத்தான் எம்மை அடைய தவம் முயன்றான், தவம் செஞ்சான். அன்னவனை தடுத்து, அன்னவனை இனி சூளைன்ற ஒரு நோயை கொடுத்து அவனுக்கு என்ன பண்ண போறேன்? மடுத்தாழ்வோம். தடுத்தாழ்வோம்னு என்ன அர்த்தம்? தடுத்தாழ்வோம்க்கும் மடுத்தாழ்வோம்க்கும் என்ன அர்த்தம்? தடுத்தாழ்வோம்னா போறவனை தடுக்கிறது தான் தடுத்தாழ்வோம். நல்லா கவனிக்க. தடுத்தாழ்வோம்னு என்ன அர்த்தம்? இங்கிருந்து போறவனை தடுத்தா அது பேர் தடுத்தாழ்வோம். மடுத்தாழ்வோம்னு அர்த்தம் வெளியில இருந்து இருக்கிறவனை தூக்கி இங்க போட்டா அது பேர் மடுத்தாளுது. மடுத்தாளுதுன்னு அர்த்தம் நம்ம வீட்டுல இருந்து வெளியே போறான் ஒருத்தன். நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் இல்ல ஆன் பண்ணுங்க. என் வீட்டை விட்டு வெளியே போறான் ஒருத்தன், அவனை என்ன பண்றேன்? போகக்கூடாதுன்னு நான் மறிக்கிறேன். அது பேர் என்னது? தடுத்தாள்தல். என் வீட்டை விட்டு போறேன், வேற வீட்டுக்கு போயிட்டான். இப்ப மாமியார் வீட்டுல இருக்கான் தம்பி. நம்ம வீட்டுல இருந்தான் முதல்ல, போகாதடா நம்ம மறிச்சோம், போமா நீயாச்சு அதாச்சுன்னு சொல்லிட்டு எங்க போயிட்டான்? மாமியார் வீட்டுக்கு போயிட்டான். இப்ப மாமியார் வீட்டுல இருக்கான், அவனை திரும்ப எங்க கொண்டு வரணும்? நம்ம அம்மா வீட்டுக்கு கூட்டு வரணும்னா அவனுக்கு பேர் என்னது? மடுத்தாழ்வோம்னு அர்த்தம். மடுத்தாழ்தல். அவன் அங்க இருந்து இங்க திரும்ப தாய் வீட்டுக்கே தாய் சமயத்துக்கே திரும்புறாங்கல்ல, அது பேரு மடுத்தாழ்தல்னு பேரு. இங்க இருந்து வெளியே போறது. சுந்தரர் என்ன பண்ணாரு? தடுத்தாழ்ந்தார். நாவுக்கரச பெருமான் என்ன பண்ணாரு? மடுத்தாழ்ந்தார். சுந்தரரை தடுத்தாழ்ந்தார், நாவுக்கரச பெருமான மடுத்தாள். வேற சமயத்துல தூக்கி இங்க சமயத்துக்குள்ள போடுறது பேர் மடுத்தாழ்வோம் என அருளி. கவலைப்படாதம்மா, அந்த சமயத்துல இந்த சமயத்துக்கு நான் தூக்கி போட்டுறேன். அவன் யாரு? தவம் செய்த முனி. தவம் செய்த முனி எங்க உட்கார்ந்து தவம் செஞ்சிருக்காரு? எங்க உட்கார்ந்து தவம் செஞ்சிருக்காரு? கைலாயத்துல. ஒரு நிமிஷம் பாத்தீங்கன்னா ஒரு செய்தி சொல்லிக்கிறேன். ஒரு நிமிஷம் மட்டும் என்னை பாத்துக்கோங்க. முக்கியமான செய்தி. நல்லா என்ன செய்தினா, கைலாய மலையில தவக்குழாங்கள், நல்லா கவனிக்கணும், தவக்குழாங்கள் என்று சொல்லுகின்ற பலம் தவமுடையவர்களுக்கு மத்தியில உட்கார்ந்து, நம்ம எல்லாம் கூட்டு வழிபாடுக்கு நிறைய சக்தி இருக்குன்னு சொல்றோம்ல, கூட்டு வழிபாடு நிறைய சக்தி. அது மாதிரி பல முனிவர்கள் எல்லாம் தவம் செஞ்சு அவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய கூட்டு வழிபாட்டுல உட்கார்ந்து இருந்தவர் யாரு? நம்மளுடைய சுவாமி யாரு? நாவுக்கரசர். அவருக்கு என்ன கதி? சமணத்துக்கு போயிட்டாரு. நல்லா கவனிக்கணும், முக்கியமான செய்தி. அவருக்கே என்ன கதின்னா, சாமி இல்ல அப்படின்னு சொல்லி சாமி இல்லன்னு சொல்ற சமயத்துக்கு போயிட்டாரு. ஆனா பிறந்த நாள் முதல், பேச தெரிந்த நாள் முதல் சிவபெருமானை முழு முதல் பொருளாக எண்ணி எந்த சமயத்துக்குள்ளேயும் போகாம நாமெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கோம். அப்படின்னா இனிமேலும் இருக்க போறோம். அவன் திருவடியை தவிர வேற ஒரு திருவடி இல்லைன்னா என்ன அர்த்தம்? நாம பல கோடி பிறவிகளாக கைலாய மலையை சுற்றி பல தபசிகளுக்கு மத்தியில தவம் செய்த காரணத்தினாலதான் இன்னைக்கு 10 மணியா இருந்தாலும்
வேக வேகமா சாப்பாடை முடிச்சுட்டு இந்த ஆனந்த்ன்றவன் என்னமோ சொல்லுவானே ஒரு வார்த்தை கேட்டுதான் பாப்பமே நினைச்சு வேலையை முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்து இருக்கோம்னா நாம கைலாயத்துல பல கோடி ஆண்டுகளாக பல கோடி பிறவிகளாக பல தபசிகள் முன்னிலையில சிவத்தவம் செஞ்சிருக்கிறதுனாலதான் எங்கேயும் போகாம எங்கேயும் வலுவாம தன்னுடைய இல்லற தர்மத்தை கடைபிடித்து எந்த குடியையும் கெடுக்காம நல்ல அறங்கலையே செய்து சிவபெருமானுடைய திருவடிக்கே நாம இருக்கோம். எங்கேயும் போகணும். நினைச்சு பாத்துக்கோங்க. நீங்க நினைச்சிருக்கீங்க உண்மையா சொல்லணும்னா இது மிகை அல்ல சுவாமி, தப்பா நினைச்சுக்கோங்க, இது மிகை அல்ல. நாவுக்கரச பெருமான் தவத்தையும் ஒரு படி நீங்க கூட இருக்கிறதுனாலதான் நீங்க நாவுக்கரச பெருமானுடைய சரித்திரத்தை வலுவாம கேட்டுட்டு இருக்கீங்க. எல்லாம் தவம் செஞ்சிருக்கீங்க. தவம் செய்யாம நீங்க சிவபெருமான வழிபாடு செய்ய. ஆனா என்ன பண்ணாரு, வந்தவரு புடிச்சுக்கிட்டாரு. புடிச்சுக்கிட்டு அடிச்சு நொறுக்கி எடுத்தா என்ன பண்றாரு, உனக்கு அது தரேன் இது தரேன் என்னென்னமோ தரேன்னு சொல்லி பார்த்தாலும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா நாம என்ன இருக்கோம், நமக்கு என்னது, உனக்கு 2 உனக்கு அண்ணா நகர்ல 2 பிளாட்டு, அண்ணா நகர்ல 2 பிளாட்டு, சுவிஸ் பேங்க்ல ஒரு 50,000 கோடி பணம், ஒரு காசு, கனடியன் சிட்டிசன்ஷிப், அமெரிக்காவுக்கு சிட்டிசன்ஷிப். ஒண்ணு நீ செய்யணும். என்ன அப்படின்னா, இந்த சமயத்திலிருந்து மாறி வேற சமயத்துக்கு வந்துட்டா போதும், எங்க சமயத்துக்கு வந்துட்டா இத்தனையும் நாங்க தர்றோம் அப்படின்னு சொன்னா சரி, போனா என்ன தப்புன்ற எண்ணம் வர்றதுதான் நம்ம. ஆனா போக மாட்டோம் ஐயா, உண்மரம் அப்படிதான் இருக்கு. அதனால நல்லா கவனிங்க. அதனால சிவபெருமானுக்கு நெற்றியிலே திருநீரை பூசி, சிவபெருமானை சுற்றி திருநீரை பூசி அவனுக்காக அவனையே உருகி வணங்கி கொண்டிருக்கின்ற நீங்கள் தபோதன தவம் செய்தவர்கள். தபோதன தவம் என்ன அர்த்தம், தபசிகள் மத்தியிலே கடும் தவசியாக நிற்பது தபோதன தவம். தபோதன தவம் செய்தவர்கள் தபோதன தவம் செய்தவர்கள் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யாருக்கும் குறைஞ்சவங்க கிடையாது. 63க்குலாம் நான் குறைஞ்சவங்க எல்லாம் கிடையாது. யாரும் குறைஞ்சவங்க, யாருக்கும் குறைஞ்சவங்க கிடையாது, யாருக்கும் தாழ்ந்தவங்க கிடையாது. அவர்கள் போயிருக்காங்க. அந்த பாதை நம்ம போகணும்னு நினைச்சு நம்ம போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதே நாம பல பிறவிகள்ல சிவத்தவம் செஞ்சதுதான் சாமி. வேற விஷயமே இல்லை. நீங்க எல்லாம் சிவத்தவம் செஞ்சிருக்கணும்னு ஒவ்வொரு நாளும் நினைச்சு மார்த்தட்டிக்கோங்க. ஆஹா, என்ன மாதிரி தவம் செஞ்சவன் இல்ல, நான் நல்ல தவம் செஞ்சிருக்கேன், இன்னும் என்னை சாமி நல்லா கொண்டு போ, உன் திருவடிக்கு நான் வரணும் சாமி, இன்னும் அப்பரை போல, சுந்தரரை போல, நாவுக்கரசரை போல, நம்மளுடைய நம்பியாரரை போல, ஞான சம்பந்தரை போல, 63 நாயர்களை போல, பல மகான்களை போல பிடிப்பு, உன்னை பிடிக்கின்ற பிடிப்பு என் வாழ்க்கையில கொடுக்கணும் சாமி, அதுதான் தவம் சாமி. சாமி கிட்ட கேட்டு வாங்கி நாம இந்த பிறவியை அவனுக்காக கொண்டு போகணும்னு சொல்லி ஒரு முக்கியமான செய்தி சொல்றாரு சுவாமி. நமக்கு என்ன செய்தி சொல்றாரு, இந்த பேர்பட்ட தவங்களை செய்கின்ற இடமாக அமைகின்றது நம்மளுடைய சுவாமியோட இடம். சாமியோட இடம் அப்படின்னு மடுத்தாழ்ந்தார். கண்டுபுரி நற்றவத்து பழுதினல் விரைவழுவும் தொண்டரை ஆளத் தொடங்கும் சூளை வேதனை தன்னை கண்டு தரும் நெற்றியாளருக்கு கடுங்கணல் போல் அடுங்கொடிய மண்டு பெறும் சூளை அவர் வயிற்றில் புக்கதால். சாமி வயிற்று என்ன போயிடுச்சு, இப்போ சூளை போயிடுச்சு. நம்ம கிட்ட கனவுல சொல்றாரு சாமி, அம்மா இவ்வளவு நாள் கும்பிடுற சாமி, உன் பிள்ளை திரும்ப உங்ககிட்ட வரணும்னு சொல்ற, உன் வீட்டுக்கே வரணும்ன்ற, எப்ப பார்த்தாலும் மாமியார் வீட்லயே இருக்கா, அப்படி அவன் பொண்ணு பேச்சே கேட்டிருக்கா, அப்படி நீங்க வர சொல்றேன், ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுறேன், பிள்ளை காலை ஒடிச்சிருவோம், பிள்ளை காலை ஒடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணி அப்ப அம்மாவோட நினப்பு வர வச்சு உடைய பிள்ளைய நாங்க கூட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? வேண்டான்னு சொல்லுவாங்க. எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. சிவபெருமான பார்த்து என்ன சொல்லுவோம், அட படுப்பாவி, என் பிள்ளை காலை நீ ஒடிக்கிறியா, பொண்ணே பிடிக்க பாத்துக்க, அது மாதிரிலாம் செஞ்சவே கூடாது, என் பிள்ளை எப்படியா பத்திரமா கொண்டு வா, அதுக்காக கையை ஒடிச்சு காலை ஒடிச்சுலாம் கூட்டு வர, அப்படிதானே சொல்லுவோம். எங்க அம்மா கிட்ட என்ன சொல்றாரு திலகவதியார் கிட்ட, சூளை நோய்னா வயிற்றுல பஞ்சமா அக்னி எரியிற மாதிரி ஒரு வலி ஏற்படுமா, அப்படிப்பட்ட நோய். அதான் அந்த சூளை நோயை கொடுக்குறதுக்கு இந்த அம்மா ஒன்றும் சொல்லல, உன் விருப்பம், நீ என்னமே ஓம் பிள்ளை, அது என்ன ஏன் பிள்ளையா, அது உனக்கே தவம் பண்ணிருக்கான்னு ஏற்கனவே சொல்லிட்டு, அது ஓம் பிள்ளை, நீ என்னமா பண்ண, அப்படிதானே சொல்லி அந்த அம்மா நம்மளால சொல்ல மாட்டாங்க. அப்ப பண்டுபுரி நற்றவத்து, பண்டுபுரினா பண்டு பழைய, பண்டைய, புரி முன்பிறவியில செய்த நற்றவத்து, பழுதினல் யாரு, எந்த பழுதும் இல்லாதவர் யாரு, எந்த பழுது இல்லாதவர் யாரு சாமி, சிவபெருமான்.
சிவபெருமான் இல்ல இங்க திலகவதியார். திலகவதியார். பழுதினள் யாரு? திலகவதியார். இந்த திலகவதியார் பழுதினலா இருந்தனாலதான் அவ்வளவு சோதனை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பழுதினலா இருந்தனாலதான் தாய் தந்தை இல்லாம, மனம் முடித்த கணவனும் இல்லாம, யாருக்காக உயிர் வாழ்கின்றோம் என்று சொல்லுகின்ற நாவுக்கரச பெருமனும் இல்லாம, நானே வேற ஊருக்கு வந்து நான் சொத்தை விட்டு அந்த ஊர்ல வந்து ஒரு சன்னியாசியாக அவக்கோலத்துல நின்று சாமிக்கு பூ கட்டி வாசத்தை ஒழிச்சு அந்த சாணத்தினால தொழிச்சு எல்லாம் பண்ணி வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம செய்யணும்னு அவசியம் இருக்கா? அழகா ஏதோ ஒரு வீட்டுல ஜாலியா ஒரு இல்லத்தரசியா வாழ்ந்திருக்கலாம். ஆனா அப்படி என்ன காரணம்? பழுதினல். யாரெல்லாம் பழுது இல்லாம இருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில தான் துன்பம் ஏற்படும், அவங்க வாழ்க்கையில தான் துயரம் ஏற்படும். அவர்கள்லதான் ரொம்ப சுவாமி, ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் தான் வினை இருக்கு, சாமி தொடச்சு எடுத்துருவார். நமக்கு இருக்க வினை நிறைய இருக்கு. என்ன பண்ணுவாரு? இந்த பிறவியில போதும், இன்னொரு 5000 கோடி பிறவி இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா தொடச்சுக்கிறோம் அப்படின்பாரு. கொஞ்சம் கொஞ்சமா தொடச்சு. ஆனா பழுதினலாக இருக்கக்கூடிய திலகவதியாருக்கு அதுதான் இறுதி பிறவி. அதனால என்ன பண்ணிட்டா அப்படி விரை வலுவும் தொண்டரை ஆளத் தொடங்கும். விரை வலுவும் தொண்டரை, அந்த தொண்டராக இருக்கக்கூடிய நம்முடைய நாவுக்கரசரை ஆளத் தொடங்கும். அவனை ஆட்சி செய்ய தொடங்கிட்டான். எப்படி? சூழவே தன்னை கண் தரும் நெற்றியார் அருள. வயிற்றுல வயிற்று வலி வந்தது என்னவா? வயிற்றுல வயிற்று வலி வந்தது என்ன சொல்றாங்க? ஆளத் தொடங்கும் சொல்றாங்க. சிவபெருமான் ஆளத் தொடங்கிட்டானா? சிவபெருமான் ஆளத் தொடங்கிட்டா என்ன வந்துடும்? வலிகள் ஏற்படும். சிவபெருமான் உங்களை ஆளத் தொடங்கிட்டா மனசுல வலி ஏற்படும், உடம்புல வலி ஏற்படும், எல்லாமே. ஏன்னா ஆபரேஷன் பண்றாங்கன்னா என்ன இருக்கும்? ஆபரேஷன் பண்றாங்கன்னா கண்டிப்பா என்ன இருக்கும்? சாமி? வலி இருக்கும். வலியே இல்ல. பக்கத்து வீட்டுக்காரன் சாமியும் கும்பிட மாட்டேங்கிறான், ஒன்னும் கும்பிட மாட்டேங்கிறான், அவன் நல்லா இருக்கானே, காலையில எந்திரிச்சா எனக்கு கைவலி, கால்வலி, மனவலி, இப்படி கொடுத்து என்னை கொள்றையே சாமின்னு கேட்கிறப்போ அவன் சொல்லுவான், அவனுக்கு ஆபரேஷன் இந்த ஜென்மத்துல கிடையாது, இன்னும் 10 ஜென்மம் கழிச்சு, உனக்கு இப்பயே ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கேன், அதனாலதான் உனக்கு வலிக்குது, கொஞ்சம் பொறுத்துக்க ராசாத்தி, உன்னை சரியா கூட்டிட்டு போய் உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை பிணியை நீக்கி பிறவா பிணியை நான் உன்னை நீக்கி உனக்கு தடுத்தாள போகின்றேன் என்று சொல்வதனாலதான் நமக்கு வலி இருக்கு. அதனால நம்ம வழிகள் எல்லாம் வரும்போது சிவன் ஆழத் தொடங்குகின்றான் என்று நினைத்துக் கொள்ளணும். ஆழத் தொடங்கும் சூழவே தன்னை கண் தரு நெற்றியார் அருள கடுங்கணல் போல் அடுங்குடிய மண்டு பெரும் சூளை அவர் வயிற்றினை உட்கதார். வயிற்றுல வந்துருச்சு. யார் வயிற்றுல? நம்மளுடைய அருள் நீக்கியார் தர்மசேனர் என்று சொல்லுகின்ற தர்மசேனர் வயிற்றிலே சூளை என்ற நோய் தொற்றியது. இப்ப கவனிங்க, இந்த அழகான பாட்டு. அடைவில் அமன் புரி தருமசேனர் வயிற்றன். அடைவில் அமன். அடைவில் என்ன? முடிவு. அடைவுன்னா அவன் எப்பயுமே ஒரு பொந்துக்குள்ளதான் இருப்பாங்க. அதனால அடைவில் அமன் புரி தருமசேனர் வயிற்றடையும் அது வட அனலும் கொடுவிடமும் வஜ்ரமும் பிறகுமாம் கொடியவெல்லாம் ஒன்றாகும் எனக்குடரின் அகங்குடைய படருளந்து நடுங்கி அமன் பாலி அறையடை விழுந்தார். என்ன பண்றாரு அவரு? அவர் எப்படி இருக்கான்? வட அனலும் கொடிய விடமும் வஜ்ரம் பாஞ்சா அப்படி இருக்கும். வஜ்ரம்னா அது ஒரு ஈட்டி வயிற்றுல குத்தி எடுத்தா அப்படி இருக்கும். வஜ்ரமும் பிறகுமா என்னன்னு சொல்ல முடியல. எல்லா குடியதும் ஒன்னா சேர்ந்து வயிற்றுக்குள்ள புகுந்தா எப்படி இருக்குமோ அந்த புகுந்த மாதிரி வலி வந்து அப்படியே கதறி விழுகிறாரான். படருளந்து நடுங்கி அவன் பாலி அறையடை வீழ்ந்தார். வயிற்றுல வந்ததுதான் தாம்சம். என்ன வலி? இந்த சில பேர் பார்த்தீங்கன்னா உருளுவாங்க பாத்தீங்களா, வயிற்று வலி வந்தா. அது மாதிரி அந்த சமன் பாலி அறையில அப்படியே விழுகிறாரா? யாரு? நாவுக்கரசர் கிடையாது. அவர் பேர் என்னது? இப்ப நாவுக்கரசர் பேர், அவர் பேர் என்னது? தர்மசேனர் தான் இப்ப அவருக்கு பேரு. தர்மசேனன்ற பேர்ல பேருடைய அந்த மருள் நீக்கியார் கீழே விழுந்துடுறாரு. விழுந்து அப்ப கீழே விழுகிறது எதுக்காக? சிவபெருமான் ஆட்கொண்டதற்காக. பின்னாடி எழப்போறார். யாரு? திலகவதியார் மூலமாக எழப்போறார். அப்படிப்பட்ட ஆட்சியுடையவர் நம்முடைய சுவாமி. அச்சமயத்திடை தாம் முன் அதிகரித்து வாய்த்து வரும் விச்சைகளால் தடுத்திடவும் மேன்மேலும் மிக முடுகி உச்சமுற வேதனையை நோய் ஓங்கியல ஆங்கவர் தாம் நச்சரவின் விடந்தலை கொண்டு என மயங்கி நவையுற்றார். என்ன பண்றாங்க? அவங்க எல்லாரும் அச்சமயத்திடைத்தாம் முன் அதிகரி. அந்த சமயத்துக்காரவங்க என்ன பண்றாங்க? அவங்களுக்குரிய மந்திரம் போடுறாங்க, அவங்களுக்குரிய அந்த விஷயங்கள்லாம் செய்யறாங்க. செஞ்சவன் என்ன ஆகுதான்? ஏற்கனவே இருக்கிறத விட இன்னும் அதிகமாயிட்டே இருக்கான். அவன் சமணத்துக்காரன் மதம் போட்டு அவன் ஒரு மந்திரம் போட்டு
வயிற்றுல ஏதோ ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றான், மயில் பீலியை வச்சு இப்படி தடவுறான், என்னமோ பண்றான். பண்ணவன என்ன ஆகுது, ஏற்கனவே இருந்த வயிற்று வலி அதிகமா ஆகிக்கிட்டே போகுது, இன்னும் அதிகமாகுது. உச்சமுற வேதனையை போட்டு நச்சரவன் விடந்தலை கொண்டன மயங்கி, அதாவது ஒரு பெரிய பாம்பு கடிச்சா எப்படி வலிக்குமோ, எப்படி ஒரு பெரிய ஈட்டி குத்துனா எப்படி வலிக்குமோ, எப்படி வட அக்னி வயிற்றுல இருந்தா எப்படி வலிக்குமோ, இப்படி எல்லாம் வேதனைகள். இதுவும் அவங்க சமண தவிர செய்ய இவருக்கு என்ன பண்ணுது, இன்னும் கூடுதே தவிர குறையவே மாட்டேங்குது. அவர் நிலைமை கண்டதற்பின் அமன் கையர் பலர் ஈண்டி கவர்கின்ற விடம் போல் முன் கண்டறியா கொடுஞ்சூலை இவர் தமக்கு வந்ததினி யாது செயல் என்றழிந்தார் தவமென்று வினைபெருக்கி சார்பல்லா நெறிசார். எவ்வளவு கேவலமா திட்டார் பாருங்க. அவர் நிலவை கண்டதற்பின், பண்ணதுக்கு அப்புறம் அமன்கையர்னா சமணர்கள் பலர் ஈண்டி, பல பேர் முயற்சி செய்து கவர்கின்ற விடம் போல முன் கண்டறியா கொடுஞ்சூலை. என்னங்க இது, உடம்புல விஷம் ஒட்டிக்கிட்டா திரும்ப எடுக்க முடியாத மாதிரி கவர்கின்ற விடம் போல முன் இது மாதிரி சூளை நோயை நாங்க கண்டது. எத்தனையோ சூளை நோய் வந்திருக்கு. யாரு சூளை நோயை யார் தீர்த்திருக்கா? சமணர்கள் நோய் தீர்ப்பதில் கெட்டிக்காரர்கள். நான் கவனிக்க ஒரு நிமிஷம். சமணர்கள் நோய்களை தீர்ப்பதில் மிக சிறந்த கெட்டிக்காரர்கள். அதனால இதுக்கு முன்னாடி நிறைய சூளை நோய்கள்லாம் அவங்க தீர்த்திருக்காங்க. என்னடா இது எங்கேயும் பார்க்காத சூளை நோயா இருக்கு, இந்த மாதிரி சூளை நோய் நம்ம பார்த்ததே இல்லையே, இவர் தமக்கு இப்படி ஒரு நோய் வந்துருச்சு, இனிமே என்ன செய்யலாம் அப்படின்னு என்ன சொன்னாங்களாம், தவமென்று வினை பெருக்கி சார்பல்லா நெறி சார்பார். அவர்கள் செய்வதெல்லாம் தவமா, அவங்க செய்யறதெல்லாம் வினையா அப்படின்னு நினைக்கிறவங்க யாருன்னா, அதுக்கு தவத்துக்கும் வினைக்கும் சம்பந்தமே இல்லாத நெறியுடைய சமண மதத்துல அவங்க தவமும் செஞ்சது இல்லையா, நல்வினையும் செஞ்சது இல்லையா. அப்படிப்பட்ட வினைகளை செய்கின்ற சமணர்கள் திகைத்து போய் நிற்கின்றார்கள். இப்படி ஒரு வயிற்று வலிய, இப்படி ஒரு சூளை நோய நாங்க இதுவரைக்க பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்ல. புன் தலைவன் முருட்டமணர் புலர்ந்த செயல் அறியாது குண்டிகை நீர் மந்திரித்து குடிப்பித்தும் தனியாமை கண்டு மிக பீலி கொடு கால் அளவும் தடவிடவும் பண்டை இனமும் நோவ மிக பரிபவத்தால் இடருளந்தார். என்ன பண்றாங்க அந்த சமணர்கள் எல்லாம்? புன் தலைவன் முருட்டமணர், அவர்களுடைய தலைவன் யாரு? புன் தலைவன். புண்ணுன்னா என்னது? புண்ணுன்னா ரொம்ப சன்னமான அவன் தலைவன். பெரிய தலைவன்லாம் யாருக்கு? சமணர்களுடைய தலைவன் பெரிய தலைவனா, சின்ன தலைவன். அப்படிப்பட்ட தலைவனுடைய கூட இருக்கக்கூடிய முருட்டு அமணர்னா குருட்டு அமணர்கள் புலர்ந்து செயல் அறியாது. புலர்ந்துன்னு அர்த்தம், புலர்ந்தது பொழுது அப்படின்னு அர்த்தம். இருள் நீங்கியதுக்கு பேர் தான் புலர்தல் அர்த்தம். புலர்தல் அர்த்தம் இருள் நீங்கியது. யாருக்கு இருள் நீங்கல? சமணர்களுக்கு என்னைக்காவது இருள் நீங்குமா? சமணர்களுக்கு என்னைக்காவது இருள் நீங்குமா? ஏன் நீங்காது? சமணர்களுக்கு இருள் நீங்காது. அவங்க நல்ல நெறியில இருக்கிற மாதிரி, ஆனா தப்புதான் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இறைவன் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. இறைவன் வந்தா தானே அங்க இருள் நீங்கும். இறைவன்ன்ற கான்செப்டே கிடையாது அவங்களுக்கு. அதனால புலர்ந்த செயல் அறியாது. அவர்களுக்கு என்னைக்குமே இருள் நீங்காத செயல். குண்டிகை நீர் மந்திரித்து, குண்டிகை நீர்ல கையில கமண்டல நீர் வச்சிருக்காங்கல்ல, அதுக்கு பேர் குண்டிகை நீர்னு பேர். அந்த குண்டிகை நீர் என்ன பண்றாங்க, மந்திரிக்கிறாங்க. வாயில நல்லா மந்திரம் சொல்லி சல்லு எரிக்கிறாங்க, மூஞ்சில எரிகிறாங்க, அவங்க வயிற்றுல எரிகிறாங்க. மந்திரித்தும் குடிப்பித்தும், குடிக்க வைக்கிறாங்களா? யார குடிக்க வைக்கிறாங்க? நம்மளுடைய தர்மசேனரை குடிக்க வைக்கிறாங்க. தனியாமை கண்டு குடிச்சதுக்கு அப்புறமும் போயிடுச்சாரு கேட்கிறாங்க. என்னப்பா நான் போட்ட மந்திரம் சரியாயிடுச்சா? பாக்குறாரு, மண்டே ஆட்டாரு. அட படுபாவீங்களா, இந்த குடிச்ச தண்ணியை குடிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னும் அதிகமாகுது. என்னடா இதுக்கு முன்னாடி கம்மியா தான் இருந்துச்சு, நீங்க வந்துருச்சு தண்ணி வயிற்றுல அடிச்சு வாயில குடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் அதிகமாகுதுடான்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, பொறு இப்ப பாரு சரியா போயிடும் அப்படின்னு என்ன பண்றாங்க. பீலி இருக்கு இல்லையா, பீலினா மயிர்பிழி எடுத்து கண்டு மிக பீலி கால் அளவும் தடவி அப்படியே காத்து வர மாதிரி அப்படியே வீசி வயிற்றுல அப்படியே மந்திரம் சொல்லி என்ன பண்றாங்க, தடவுறாங்க. கால் அளவும் தடவிடவும் பண்டனையும் நோவு மிக பரிபவத்தால் இடர்ந்தார். இந்த நோய் எப்படி வந்திருக்கு? பண்டைய வினையினால அந்த நோய். போகுமா? போகல. உருள்றார் யாரு? நம்முடைய தர்மசேனர் உருள்றார். பரிபவத்தால் இடர்ந்தார். அப்படியே உழல்றார். நம்முடைய சுவாமி அப்படியே கிடந்து உருள்றார். தாவாத புகழ் தரும் சேனருக்கு வந்த பிரி ஓவாது நின்று உடலும் ஒளியாமை உணர்ந்தாராய் ஆகா நாம் என் செய்தோம் என்றழிந்து மனத்தினராய் போவார்கள் இது நம்மால் போக்கரிதாம் என புகன்று. கவனி எல்லாரும் என்ன சொல்றாங்க, தாவாத புகழ் தரும சேனருக்கு. யாருக்கு வந்தா பரவாயில்ல, கீழே இருக்கவனுக்கு வந்தா பரவாயில்ல,
சமண மதத்தையே கரைச்சு குடிச்சு புளிஞ்சு புளிஞ்சு அது அப்படியே பெருசா நிக்கிற நம்முடைய தர்மசேனருக்கு போய் இப்படி வந்துருச்சு என்றோட ஒளியாமை உணர்ந்தாய். அது அது இனிமே இது போகாதுன்ட்டாங்க. ஆஹா ஆஹா நாங்க இனிமே செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எங்களுக்கு எல்லா மந்திரத்தையும் போட்டாச்சு, எல்லா மருந்தையும் கொடுத்தாச்சு, அதை எப்படி சாப்பிடணுமோ எல்லாம் செஞ்சாச்சு என்று அழிந்த மனத்தினராய் அப்படியே அவங்க மனசெல்லாம் விட்டுட்டு போவார்கள். எப்ப இதுமே போயிட்டாங்களாம். இது நம்மால் போக்கரிது. இது நம்மளால என்ன பண்ண முடியாது, இந்த வயிற்று வழியை நம்மளால என்ன பண்ண முடியாது, சரி பண்ணவே முடியாது என புகழ்ந்து போயிட்டாங்க எல்லாரும். எப்ப எல்லா எக்ஸ்பர்ட்டும் வந்தாச்சு, வந்து மந்திரம் போட்டாச்சு, தண்ணி ஊத்தியாச்சு, மயில் பீலி கொடுத்தாச்சு, என்னென்னமோ பண்ணியாச்சு. இனிமே எங்களால முடியாது, அவ்வளவுதான், எல்லா மந்திரம் முடிஞ்சு, எல்லா மாத்திரையும் முடிஞ்சு, இனிமே எங்களால முடியாது, டாக்டர் கை விட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டாக்டர் கையை விட்டாரு. கையை விட்டதுக்கு அப்புறம் என்னாச்சு, குண்டர்களும் கைவிட்டார். குண்டர்கள்னா யாரு, சமணர்களுக்கு இன்னொரு பேரு குண்டர்கள்னு பேரு. குண்டர்களும் கைவிட்டார். கொடுஞ்சூளை கை கொண்டு மண்டி மிக மென்மேலும் முடுகுதலால் மதிமயங்கி பண்டையுற உணர்ந்தார்க்கு திலகவதியார் உளராக கொண்டவர்பால் ஊட்டுவான் தனை விட்டார் குறிப்புணர்த்த. என்ன பண்ணா அப்படி, குண்டர்களும் கைவிட்டு சாமி ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். ஒன்னும் பஞ்சாயத்துல இல்ல சாமி, கொஞ்சம் பிரச்சனை இல்ல, ஒரு 5 நிமிஷம் அதிகம் முடிச்சவங்க, உங்களுக்கு ஒன்னும் இது இல்ல. முக்கியமான செய்தியோடு முடிப்போம். இப்போ குண்டர்கள் கைவிட்டாச்சு, அப்புறம் கொடுஞ்சூளையும் வந்துருச்சு. என்ன பண்ணிட்டாரு, பண்டை உறவு உணர்ந்த. இப்பதான் இவருக்கு என்ன தெரியுது, இப்பதான் பண்டை உறவு கண்ணுக்கே தெரியுது. பண்டை உறவுனா யாருக்கு, நம்ம தர்மசேனருக்கு உறவாக இருக்கக்கூடிய திலகவதியார் கண்ணுக்கே தர்றாங்க. பண்டை உறவு உணர்ந்தார்க்கு திலகவதியார் உளராக கொண்டவர் பால் ஊட்டுவான் தனை விட்டார் குறிப்புணர்த்த. ஆகா, நம்ம இனிமே உயிர் வாழ மாட்டோம்னு தெரிஞ்சிருச்சு. நமக்காக உயிர் வாழுகின்ற ஒரே ஒருத்தி இந்த உலகத்துல இருக்கா, ஒரு உறவு இருக்கா. அவ என்னைக்கோ சாக வேண்டியவன், எனக்காக மட்டும்தான் உயிர் வாழ. ஆனா அவளுக்கு முன்னாடி நான் சாக போறேன், அவளுக்கு முன்னாடி இந்த கொடிய நோய் வந்து என்ன சாகடிக்க போது சாக போறேனே. அக்காவோட நினப்பு அன்னைக்கு தான் வருதான். அக்காவோட நினப்பு, திலகவதியார் இருக்கிறாங்கன்ற நினப்பு அன்னைக்குத்தான் வருதா நம்முடைய சுவாமி. எல்லாரும் கைவிட்டதுக்கு அப்புறம் அப்படிதானே ஆகும். எல்லாரும் கைவிட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகும், நமக்கு நம்ம அம்மாவோட நினப்பு வரும், அப்பாவோட நினப்பு வரும், நம்ம சொந்தக்காரவோட நினப்பு வரும். அது வரைக்கும் நமக்கு கையில காசு இருக்கிற வரைக்கும் யாரு நினப்பு வராது. என்ன ஆச்சு, கடைசியில ஆங்கவன் போய் ஒருத்தனை அனுப்பிச்சுடுறாரு. என்ன அனுப்பிச்சுடுறாரு, போய் எங்க அக்கா கிட்ட போய் நான் இது மாதிரி சூளை நோயில குடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு போய் சொல்லு. எங்க அக்கா காதுல கேட்ட உடனே குடிச்சு ஓடி வருவா பார் அப்படின்னு சொல்றான். ஆங்கவன் போய் திருவதிகை தனையடைய அருந்தவத்தார் பூங்கமல் நந்தவனத்தில் புறந்தனைய கண்டிரைஞ்சி. அந்த அக்கா இவங்க என்ன போறோம், ஆங்கவன் தான் இவங்க ஒருத்தர் அனுப்பிச்சுடுறாரு, யாருக்கும் தெரியாம எங்க அக்காவை போய் பார்த்துட்டு வா, செய்தி சொல்லிட்டு வா. அக்காவுக்கு தான் என்ன தெரியும், நான் சொல்ற செய்திக்கு முன்னாடியே அக்காவுக்கு என்ன தெரியும், நீ சொல்ற செய்திக்கு முன்னாடியே சூளை நோய் இருக்குன்னு அக்காவுக்கு நல்லா சிவபெருமான் சொல்லிட்டாரு. அதனால சொல்ற ஆங்கவன் போய் திருவதிகை தன்னை அடைந்து அருந்தவத்தார் பூங்கமல் நல் நந்தவனத்தின் புறந்தனை. இந்த அம்மா எங்க இருக்காங்க, திருவதிகை போறப்ப இந்த அம்மா எங்க இருக்காங்க, நந்தவனத்துல. நம்ம போனோம்ல, நம்ம போய் பார்த்தோம்ல, அந்த நந்தவனத்துல இந்த அம்மா இருக்காங்க. எங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பூக்கள் எல்லாம் படுத்து பறிச்சுட்டு இருக்காங்க. கண்டிரைஞ்சு அவங்கள பார்த்து வணங்கி, இறைஞ்சினா வணங்கி, ஈங்கியான் உமக்கு இளையார், உமக்கு இளையார், உமக்கு உன்னுடைய இளையார், உங்க தம்பிக்கு ஏவலினால் வந்தன, உங்க தம்பி அனுப்பிச்சுதான் நான் வந்திருக்கேன், சொல்லுப்பா சொல்லு என்ன வேணும். தீங்குளவோ எனவினவ மற்றவனும் செப்புவான். ஏதாவது கெட்ட விஷயம் அப்ப தம்மா கேட்கிறாங்க. யாரு கேட்கிறான், தீங்குளவுன்னு அர்த்தம், ஏதாவது தீங்கு இருக்கா, ஏன்னா இவங்களுக்கு தான் தெரியும் தீங்குதான் இருக்குன்னு. தீங்குளவோ எனவினவ மற்றவனும் செப்புவான். அவன் சொல்றானா, என்ன சொல்றான், மற்றவன் என்ன செப்புறான், மற்றவனும் செப்புவான். என்ன சொல்றான் கவனிங்க எல்லாரும். கொல்லாத சூளை நோய் குடர் முடக்கி, ஐயோ நம்மளுக்கு வரலையோ, மன்னிக்கணும், நான் சாப்பிட்டு ஓட்டிருக்கோம், ஒரு நிமிஷம் மன்னிக்கணும். கொல்லாத சூளை நோய்
குடர் முடக்கி தீராமை எல்லாரும் கைவிட்டார் இது செயல் என முன் பிறந்த நல்லால் பால் சென்று எம்பி நான் உய்யும்படி கேட்டு கல்லாகும் பொழுதனை வாய் என்றார் என்றறிவித்தான். என்ன சொல்றாரு? வயிற்றுல சூழல் நோய் வந்துருச்சு, உங்க தம்பிக்கு வந்துருச்சுன்னு தான் பேரு. நாங்க எல்லாரும் சரி பண்ணலாம்னு முயற்சி செஞ்சோம், எங்க யாருனாலையும் செய்ய முடியாம அங்க இருக்கிற எல்லாரும் கைவிட்டாங்க. அவ்வளவுதான், இனிமே நோய்க்கு மருந்து இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால உங்க தம்பி என்ன சொன்னாரு? இது செயல் என் முன் பிறந்த நல்லால் பால், எங்க அக்கா கிட்ட போய் சென்று எம்பி சொல்லி நான் உய்யும்படி, நான் நல்லா ஆகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டு இங்கு பொழுதனை வாய் என்றார் என்றறிவித்தார். சீக்கிரம் உங்க அக்கா கிட்ட சொல்லிட்டு நீ வந்துரு அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே அக்கா என்ன சொல்றாங்க? அக்கா என்றவன் முன் கூறுதலும் யான் அங்கு உன்னுடன் போந்து நன்றறியார் அமன்பாளி நன்னுகின்றேன். நான் அங்க வரமாட்டேன், அங்கு உன்னோட சேர்த்து நான் வரமாட்டேன். நன்னறியார்னு அர்த்தம் நல்லதே தெரியாத அமன்பாளி நன்னுகிறேன், அவனுடைய அந்த பாலிக்கு நான் போக மாட்டேன் எனும் மாற்றம் சென்றவரை குறை என்று. இதுதான் என்னுடைய பதில். மாற்றம்னா என்னது? பதில். மாற்றம் என்னது? பதில். எனும் மாற்றம் சென்றவனை குறைன்னு அர்த்தம், சொல்லுன்னு அர்த்தம். குறைன்னு அர்த்தம் குறை என்று திலகவதியார் மொழிய அன்றவனும் மீண்டு போய் புகுந்தபடி அவர் குறைத்தான். அவனும் ஓடி போய் என்ன சொல்லிட்டான்? உங்க அக்கா எல்லாம் இங்க வரமாட்டான். ஏன்னா அமன் பள்ளியில யார் இருக்கா? அமன் பள்ளியில யார் இருக்கா? அமணர்கள் இருப்பாங்க. அமணர்கள் எப்படி இருப்பாங்க? நிர்வாணமா இருப்பாங்க. அமணர்கள் நிர்வாணமா இருப்பாங்க, ட்ரெஸ் போட மாட்டாங்கல்ல. அத போய் ஒரு பெண் போய் ஆண்கள் ட்ரெஸ் எல்லாம் போட இடத்துல ஒரு பெண் போய் அங்க நிக்க முடியுமா? அந்த குலத்திலேயே அவ பிறந்திருக்கா. அதனால அங்கெல்லாம் நிக்க மாட்டாங்க. அவங்க அமணர்கள், அவங்க ட்ரெஸ்ஸும் போட மாட்டாங்க, ஒண்ணும் போட மாட்டாங்க. அதனால நான் வரமாட்டேன். ஏன்? இந்த அக்கா போனா யார் வரமாட்டான்? அக்கா ஒருவேளை சிவபெருமான் சொல்லாம இந்த தம்பி வந்து சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்க, அக்கா என்ன பண்ணிருப்பாங்க? ஓடி போயிருப்பாங்க. ஐயோ என் தம்பிக்கு என்னாச்சு ஏதாச்சும். சிவபெருமான் தெளிவா சொல்லிட்டாரு, அவன் ஏற்கனவே முன்னமே தவம் செய்து முனியாக இணையடைய காரணத்தால சூளை நோய் மடுத்தால்வும் சொல்லிட்டா அப்படி. அதனால அவன் தான் கொடுத்துருக்கான், நான் போக மாட்டேன், அவன் இங்க வரணும், வந்து சமயத்துல இருந்து நீங்கணும்ன்றத யார் நல்ல தெளிவுல இருக்காங்க? திலகவதியார் தெளிவுல இருக்காங்க. திலகவதியார் மொழிய அன்றவனும் மீண்டும் போய் புகுந்தபடி அவர் குறைத்தான். அவர்கிட்ட போய் சொல்றான். அவ்வார்த்தை கேட்டலுமே அயர் வைதி. அப்படியே அவருக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரே ஒரு கோப்பு தான். அப்படியே வயிற்றுல உட்காந்துருக்க அக்கா வந்துருவாங்கன்னு உட்காந்துருக்காரு. அக்காவும் வரமாட்டேன்னு அவருக்கு என்ன ஆயிடுச்சு? அயர் வைதி. அப்படியே அயர்வாயிட்டார். ரொம்ப ரொம்ப மனசு உடைஞ்சிருச்சு. இதற்கினியான் எவ்வாறு செய்வன் என ஈசரருள் கூடுதலால். முக்கியமான செய்தி, போன மட்டும் நம்பர் அருளாமையினால் போனாரு. இப்ப யார் வர்றா? ஈசன் அருள் செய்வதனால எங்க வராரு? திரும்ப திருவதிகைக்கு வர போறாரு. சரிங்க, ஈசன் அருள் செஞ்சனாலதான் திருவதிகைக்கு ஒரு நாளைக்கே வர முடியுது. திருவதிகையிலேயே இருக்கிற புவனேஸ்வரி அம்மாவா இருக்கட்டும், எங்க கடலூர் அடியார்கள் பெருமாளா இருக்கட்டும், அவங்க எல்லாம் எத்தனை தவம் செய்தவர்களாக இருந்தா அவர்கள் திருவதிகையிலேயே இருக்காங்க. திருவதிகையில வரணும்னா சிவபெருமானுடைய அருள் இருந்தாத்தான் வர முடியும்ன்ற பாடல் சொல்லி எவ்வாறு சொன்னா, ஈசர் அருள் கூடுதலால், ஈசன் அருள் கூடுனால ஒவ்வாறு புன் சமயத்து ஒளிய இத்துயர் ஒளிய செவ்வாறு திலகவதியார் தாள் சேர்வன. திலகவதியார் தாளை சேர்ந்து விட வேண்டும் என்ற எண்ணம் எப்ப வருதுன்னா, ஈசனுடைய அருள் கூடியதுனால அவர் என்ன பண்ணாரு? அவர் திரும்ப இங்க வர்றார். போனவன் என்ன பண்ணாரு? நம்பர் அருளாமையினால் அமன் சமயம் சென்று குறுகினார். அமன் சமயம் சென்று குறுகினாரு. இப்போ இறைவன் அருள் கூடுதலாக இருப்பதினால திருவதிகை நோக்கி வரப்போகின்றார், திலகவதியாருடைய திருவடியை சேரப்போகின்றார் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த அமர்வினை அடியேன் நிறைவு செய்கின்றேன். இன்னும் நிறைய இருக்கு நம்ம பார்க்கிறதுக்கு. இன்னைக்கு கொஞ்சம் வேகமா தான் போயிருக்கோம். இன்னும் நிறைய இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் அடுத்த அமர்வுகள்ல பார்க்கலாம். ஆக இன்னைக்கு நம்ம பார்த்தது அவருடைய வயிற்று வலி எப்படி இருந்தது, சமணர்கள் என்னெல்லாம் பண்ணாங்க, அம்மா என்ன கேட்டாங்க, கேட்ட உடனே சிவபெருமான் எப்படி பண்ணாங்க, நாம செஞ்ச தவம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்ல. நாமெல்லாம் எவ்வளவு பெரிய தவம் செஞ்சிருக்கோம். பிறந்ததுல இருந்து நாள் மொழி பயின்றதுல இருந்து, நம்ம புனிதவதியா தான் சொல்லுவாங்க, பிறந்து மொழி பயின்ற நாள் முதலாய் உன் திருநாமமே செப்டி அப்படின்னுவாங்க நம்முடைய திலகவதி. இவங்க நம்ம காரைக்காலமையா, நான் பிறந்ததுல இருந்து எனக்கு வாயில அம்மான்னு சொன்னதை விட நமச்சிவாயான்னு சொன்னது தானையா அதிகம். அப்படித்தானையா உனைய சொல்லி நாங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஆற்றல் உடையவர்கள் நாங்கன்னு நம்முடைய தவத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம், திலகவதியார் தவம் தெரிஞ்சுக்கிட்டோம்.
நம்ம திருவதிகையுடைய தவத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். திருவதிகையை சுத்தி ஒரு தடவை திருவதிகை வர்றதுக்கு நாவுக்கரச பெருமானுக்கே அருள் எக்ஸ்ட்ரா இருந்தாத்தான் வர முடியுமா? ஆனா திருவதிகைக்கு நாமெல்லாம் போனோம் திருவதிகையில பெருமானை சுமக்கின்ற அருள் பெற்றோம், அடியார்களோடு சென்று அருள் பெற்றோம். அப்ப திருவதிகையிலே இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய அருள் செய்தவங்க நினைச்சு பாருங்க. அப்படி பார்க்கும்போது அந்த அருளையெல்லாம் பேசி நம்முடைய தவத்தை நமக்கு இதுவரைக்கும் நமக்கு சிறப்பா தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி எல்லாருடைய திருவடி தாமரைகளையும் எத்தனை பாட்டு போயிருக்கோம் சாமி? நான் காட்டுலாம் கணக்கு வைக்கல. 59 போயிருக்குமா? இன்னும் 200 பாட்டு இருக்கு. இன்னும் 200 பாட்டு இருக்கு. சரி, அடுத்து வேகமா நவுத்திடுவோம். சாட்டை எடுத்து அடிச்சு நவுத்திடுவோம். கொஞ்சம் வேகமா போவோம். ஏன்னா எனக்கு வேகமா போறதுக்கும் ஐயா உங்களுடைய வேகத்திலேயே போங்க ஐயா. சரி, அப்படிங்களா? சரி மிக புண்ணியம். நல்லது. ஏன்னா எனக்கு உங்களுக்கு என்ன சமயம் நம்மளுடைய சமயத்தை பத்தியும் சொல்ல வேண்டியது வருதா? இந்த உடை, இந்த உணவு, இந்த பழக்க வழக்கம் சொல்ல வருதா? அப்பதான் எனக்கு ஐயோ கொஞ்சம் டீவியேட் ஆகி போயிடுறோமே. ஆனா இந்த சமயத்துல சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நான் எப்ப சொல்றது? உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் அதெல்லாம் சொல்ல வேண்டிய கடமையினால சொல்றேன். அப்ப அடியனுடைய வேகத்திலேயே போறேன். ஏன்னா இப்படியே சொல்லுங்க, இப்பதே இப்படி சொன்னாதான் எங்களுக்கு மண்டையில ஏறுங்க ஐயா, நல்லா புரியுங்க. நீங்க வாடு கடைன்னு சொல்லிட்டு போனா ஒண்ணுமே மண்டையில ஏறாதுங்க ஐயா. பிரயோஜனம் எல்லாம் போயிருங்க, கேட்டே பிரயோஜனம் எல்லாம் போயிரும். அருமை மகிழ்ச்சி. இந்த மாதிரி நீங்க நடத்தினீங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஐயா. அதனால இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், மெதுவா பாடி முடிப்போம். ரைட் மெதுவா எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. நீங்க இப்படி போனாதானே நாங்களும் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ உங்க எல்லாருக்கும் என்னுடைய கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஐயா. நீங்க மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க, நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். நீங்க திருவதிகை ஊருக்காரங்க, நீங்க கேட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க. நீங்க யாரு? எங்களுக்கு பொறாமையா இருக்கு. திருவதிகை நாவுக்கரசருக்கே ஈசனுடைய அருள் கூடுதலா இருந்தா தான் அந்த ஊருக்கு வர முடியுமா? அந்த ஊர்லயே பிறந்து அந்த பெருமானையே தரிசிக்கின்ற ஆற்றல் உடையவர்கள் நீங்க எவ்வளவு தவம் செய்தவர்கள் நினைக்கும் போது உங்களுடைய திருவடியை வணங்கிய நாங்களும் தவம் செஞ்சிட்டோம். நாங்களும் குறைவு கிடையாது. உங்க திருவடியில் இணைக்கப்பட்டதுனால நாங்களும் தவறு செஞ்சிட்டோம் நம்பிக்கையும் எங்களுக்கு ஏற்பட்டு ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்கும்னு சொல்லி கலியுகத்துல சிவபெருமானோட அருள் கிடைச்சதுனாலதான் நம்ம அங்க போக முடிஞ்சதுங்க சாமி. அம்மா ஒரு திருவடியும் பற்ற முடிஞ்சதுங்க சாமி. உண்மை சாமி, விவரம் தெரியாம ஒரு முறை திருவதியை போயிட்டு வந்தோம். ஒண்ணுமே தெரியாம. தெரிஞ்சதுக்கு அப்புறம் 2 முறை போயிருக்கிறோம். மொத்தம் 3 முறை வேலைக்கு பெருமான் கொடுத்திருக்காரு. அடிக்கடி போகணுங்கிற எண்ணம் மனசுல உதிச்சுட்டே இருக்கு. எனக்கு ஒரே ஒரு ஆசை, 14 வீக்கெண்ட் சாத்திரங்கள் ஒரு ஆசை சொன்னோம். நம்மளுக்கு வந்து அதிகாரத்தனமா இவரு நம்ம கருமையாதீன குருமகா சன்னிதானம் அருள் கொடுத்துட்டாங்க. ஐயாவே போன் பண்ணி சொல்லிட்டாங்க. நான் ஏற்கனவே கேட்டுக்கிட்டேன், இதுல ஏதாவது தவறு இருக்கா, செய்யலாமான்னு கேட்டாங்க. ஐயா உத்தரவு வழங்கிட்டாங்க நம்மளுக்கு. அதனால தர்மயாதீனம் குருமகா சன்னிதானமே நமக்கு வந்து உத்தரவு வழங்கி ஐயா வந்து நீங்க வந்து பண்ணலாம், நீங்க வந்து இந்த மாதிரி 14 மேற்கண்ட சாத்திரங்கள் முற்றோதல் செய்யலான்னு அவங்களுக்கு அருள் வழங்கிட்டாங்க. அது ஒரு சந்தோஷமான செய்தி எல்லாருக்கும் சொல்றேன். அந்த குரல் பதிவும் நம்ம குடும்பத்துக்கு அனுப்பிச்சு விடுறேன், எல்லாரும் கேளுங்க. அப்புறம் முக்கியமான செய்தி இன்னொன்னு வந்து என்னன்னா, எனக்கு ஒரு ஆசை. எல்லாரும் ஒரு தடவை ஆன் பண்ணுங்க. தெரியல இந்த ஆசை நிறைவேறுமான்னு தெரியல, அதை நிறைவேற்றணும். அது எனக்கு ஒரு ஆசை. எல்லாரையும் பார்த்துக்கிறேன். என்ன ஆசை அப்படின்னா, ரொம்ப பெரிய ஆசைன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் எப்படின்னு தெரியல, அது எப்படி நிறைவேற்றுறது எனக்கு தெரியல. ஆசை அறிமுக ஈசனோட ஆயினும் ஆசை அறிமுகன்னு சொல்றீங்க, அப்புறம் ஆசை வருது நீங்களே சொல்றீங்க. ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே, ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானேன்னு நம்மளுடைய மணிவாசக பெருமான் திருவாசகம் படிக்கிறாலும் ஆசையும் போடுவாங்க. திருமூலர் சொல்ல பார்த்து என்ன ஆசைன்னா, நம்ம அன்னைக்கு போனோம்ல திருவதிகை, நம்ம நந்தவனம் போனோம் இல்லையா? நந்தவனம் போய் பார்க்கும்போது அங்க வந்து அம்மையாருடைய திருவுருவம் இருந்தது. ஆனா அம்மையாரோட திருவுருவம் இந்த உருவமா தான் இருந்தது. அதாவது இந்த சிற்பம், அதாவது அந்த சிமெண்ட்ல செஞ்ச ஒரு வடிவமா தான் இருந்தது. அதே அளவுக்கு அதே சைஸ்ல அம்மையாருக்கு ஒரு கற்சிற்பம் வடிக்கணும் அப்படின்னு அடியனுக்கு ஒரு சின்ன எண்ணம் வந்திருக்கு. நம்ம எல்லாரும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த அளவுல அம்மையார் எப்படி இருப்பாங்க, நம்ம ஒரு உருவகம் செஞ்சிருக்கோம்ல. ஆனா அங்க பாத்தீங்கன்னா அம்மையாருக்கு கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, பாத்தீங்களா? கலர் ட்ரெஸ் மாதிரி போட்டிருந்தாங்க. அது மாதிரி எல்லாம் போடும். அது இல்லாம அம்மையாருக்கு அந்த வடிவத்திலேயே சிமெண்ட்ல செஞ்சது அத வந்து ஒரு கற்சிற்பம் செஞ்சு அந்த மொத்த நந்தவனத்திலையும் நிறைய மலர் பதியங்கள் போட்டு அங்க மலர் குடலைகள் வைத்து அங்கிருந்து அதெல்லாம் எடுத்துட்டு போய் அங்கிருந்து
எப்படி நம்மளுடைய நம்பியாரூரர் நாவலூருக்கு வந்து பவானி தியாகராஜன் ஐயா இறங்கி இருந்து அந்த நம்ம கரையேறிய குப்பம் இதுக்கெல்லாம் அவங்க பணி செஞ்சாங்களோ, அது போல திருவாசக சிந்தனை குழுமோ திலகவதியார தலையில தூக்கி வச்சு கொண்டாடி ஆடி மகிழ்ந்து போற்றி புகழ்ந்து அவரை உண்டு இல்லைன்னாக்கணும், அந்த இடத்த சரி பண்ணணும். பல பல இதை வந்து அதுல நம்ம வந்து பல பல மலர் செடிகள், அதாவது எங்கெங்க இல்லாத மலர் செடிகள், உலகத்திலேயே இங்கெல்லாம் இல்லாத மலர் செடிகள் இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கின்ற அளவுக்கு மலர் கண்காட்சி நிறைகின்ற இடமாக நம்ம அம்மாவோட நந்தவனம் நிகழணும். அம்மா நந்தவனம் உள்ள நுழைஞ்ச உடனே சிறிய அளவுல பெருசளவுல தெரிய முடியுமான்னு தெரியல நம்மளால. சிறிய அளவுல அம்மையாருக்கு ஒரு கற்கோபுரமும் கல்லாலான ஒரு சில உருவமும் செஞ்சு அம்மையாருக்கு அதை வந்து ஒரு பாலாலயமா ஒரு கும்பாபிஷேகமும் என்னமோ பண்ணி அந்த இடத்த பெரிய ஒரு சாநித்தியம் பெற்ற இடமாக அடியார்கள் எல்லாம் வந்து வணங்குகின்ற இடமாக நாம மாற்றணும், நம்முடைய அடியார் பெருமக்கள் மாற்றணும் அப்படிங்கிறது அடியனுக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை. சிறப்பா பணம் வச்சிருவாருங்க ஐயா. எல்லாமே மானசீகமா இன்னைக்கு அடிக்கல் போட்டாச்சுங்க ஐயா, அது கண்டிப்பா நிறைவேறுங்க ஐயா. அத்தனை பேர் இப்ப எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை பேர் சேர்ந்து அதுக்கு அடிக்கல் நாட்டியாச்சுங்க. கண்டிப்பா அடிக்கல் போட்டாச்சு, கண்டிப்பா நடக்குங்க, பண்ணிரலாங்க. அதை கொஞ்சம் நம்ம எடுக்கலாம். எனக்கு வந்து இத நம்ம கையாலதான் செய்யணும். மற்ற திருக்கூட்டங்களுக்கு வந்து தெரிஞ்சா அவங்க நம்ம கூட தரம் கோர்த்துக்கலாம். ஆனா நம்ம அதை செய்யணும்ன்றது ஒரு ஆசை. புவனேஸ்வரி அம்மா, சம்பத் ஐயா அவர்கள்லாம் வந்து பெர்மிஷன் வாங்குறது, மற்ற செய்திகள் எல்லாம் நீங்க வந்து ஓரளவுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம பிரேமம்மா அவர்கள் வந்து நல்ல அடியார்கள்லாம் வந்து பல இடங்கள்ல இருந்து பல புனித நீர்கள் நம்ம சுமந்து அம்மையாருக்கு ஊற்றி, நமக்கு கொடுத்தது மொத்த திருமுறைக்கும் அவர் தான் தொடக்கம். நல்லா தெரியும்ல. தோடுடைய செவியன் முதல் பாட்டு கிடையாது. தோடுடைய செவியன் முதல் பாட்டு கிடையாது. கூற்றாயினவாறுதான் முதல் பாட்டு. கூற்றாயினவாறு வந்ததுக்கு பல வருடம் கழிச்சுதான் என்னது தோடுடைய செவியன் வருது. அடுக்கும் போது முன்னாடி அடுக்கியாச்சு. அதனால நாம தேவாரம் என்று 12 திருமுறைக்கும் மூத்த திருமுறையாக இருக்கக்கூடிய இந்த திருமுறை வந்தது திலகவதியார் அம்மையார் மூலமாகத்தானே தவிர, திலகவதியார் அம்மையார் இல்லாட்டி இன்னைக்கு திருநாவுக்கரசர் இல்ல, திருநாவுக்கரசர் இல்லாட்டி 12 திருமுறை இல்ல, 12 திருமுறை இல்லாட்டி நமக்கு திருநீர் இல்ல, சிவபெருமானும் இல்ல. ஆக சிவத்தை காண்பித்த முதல் ஆசிரியராக அவரை நினைச்சு அருமையும் தெரிஞ்சிருக்காதுங்க. உளவார பணி, உளவார பணினா என்னன்னு தெரிஞ்சிருக்க, உளவார பணினா இந்த சைவத்துக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்க. ஆக நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா உளவார பணிக்கும் ஒரு அழைப்பு கொடுப்போம். எல்லா உளவாரம் பண்ணுவாங்க இல்லையா, நம்ம உலகத்துல எத்தனை உளவார பணி செய்கின்ற அந்த அமைப்புகள் எல்லா பணிக்கும் நம்ம கூப்பிட்டு அவங்க எல்லாரும் புடை சூழ எனக்குள்ள ஒரு மனசு சந்தோஷமா இருக்கு. இப்பவே ஐயா சொல்ற மாதிரி சங்கமும் கைலாய வாத்தியமும் அத்தனையும் முழங்க அம்மையாருக்கு வந்து கலச அபிஷேகங்களோடு நின்று இன்னைக்கு திலகவதியாருக்கு வந்து அங்க சிலை ஏற்படுத்தி அவர்களுக்கு அங்க வணங்கி அவர்களுக்கு நித்தியப்படி என்ன பூஜை அப்படிங்கிறதையும் சொல்லி அதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோம். அது வந்து அடியனுடைய பல நாள் கனவு. அதை எப்பயாவது சொல்லலாம்னு நினைச்சேன். திருநாவுக்கரச புராணம் என் கையில கிடைச்ச உடனே அடியனுக்கு அன்னைக்கு வந்தது. ஆனா அன்னைக்கே சொல்லல. அடியார்கள் என்ன நினைச்சுப்பாங்களோ எது நினைச்சுப்பாங்கன்னா நம்ம அடியார்கள் கிட்ட நம்ம ஆசையை சொல்ற என்ன வந்துச்சுன்னு சொல்லி திலகவதியாரை பத்தி பேசி உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டிய ஒரு நேரம் எனக்கு கிடைச்சிருக்கு. நல்ல நாள்ல வளர்பிறையில நல்ல நாள்ல அடியன் உங்க எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். இது நல்லபடியா நிகழணும். முடிந்த அளவுல நம்மளால என்ன முடியுமோ. இது வந்து இறைவனோட செயல் தாங்க ஐயா, உங்க வாய் மூலியமா வர வைக்கிறது. சிவசு சொக்கநாதன். அதனால சாந்தகுமரி மகிழ்ச்சி. ஆக நாம திலகவதியாரை கொண்டாடுகின்ற திருக்கூட்டம். அதுக்காக நம்ம வந்து திருவாசந்தனையை தூக்கி திலகவதியார் அடியார் திருக்கூட்டம் எல்லாம் மாத்தல. நாம ஒரே அடியார் திருக்கூட்டம் நேம் வந்துட்டான். ஆனா எத்தனையோ அடியார்களுக்கு தொண்டு செய்ய வந்திருக்கோம்னு சொல்லி அதை வந்து அடியார்கள் எல்லாம் எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த இவங்க அத்தனை பேருக்கும் முன்மாதிரியா இருந்து மூலாதாரமா இருக்கிற பிரேமாமா அவர்கள் திருவடி. ஆனா அம்மா பிரேமாமா மூலமா தான் புவனேஸ்வரி அம்மா பழக்கம் நம்மளுக்கு. அம்மா அவர்களுடைய திருவடியை அடியன் வணங்குறேன். 63 நாயன்மார்கள். ஒருவேளை அந்த ஊர்ல திருமுனைப்பாடி வடநாட்டுல பிறந்த காரணத்தினாலதான் எடுத்த காரியத்துல என்ன பிரி ஏற்பட்டாலும் அதை செய்தே தீருவேன்ற உரைப்பு என்னவோ அம்மையாருக்கு அதிகமாக கொடுத்த காரணம் தான் இன்னைக்கு வந்து அவ்வளவு உடல் பிணியும் மனப்பிணியிலையும் 63 வரலாறு நான் சொல்லியே எத்தனை பேரையும் நான் கொண்டு வருவேன்னு சொல்லி மங்கையர்க்கரசி அம்மா பேச வச்சு எல்லாரையும் கேட்க வச்சு அடிநாயனுக்கு நாவுக்கரசு பெருமானை கொடுக்க வச்சது அடியன் எந்த பிறவியில செய்த புண்ணியம். அதுவும் திருவதிகை மக்களுக்கு முன்னாடியே
உங்களுக்கு முன்னாடி உங்க சரித்திரத்தையே சொல்ற மாதிரி அடியன் சொல்லுகின்ற பெருமாற்றலை பெற்றிருக்கின்ற அத்தனை கடலூர் அடியவர் பெருமக்கள் திருவடியையும் அடியன் தொட்டு பூசிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது இன்னும் நினைச்ச அடியன் பெரும்பேரா கருதுறேன். இன்னும் பத்தாது, என் வாழ்க்கையில ஒரு நாள் செஞ்சது பத்தாது. கிடைக்கும் போதெல்லாம் திருவடிக்கு பூச, பார்க்கும் போதெல்லாம் திருவடிக்கு பூச, செஞ்சு செஞ்சு கைகள் தேயணும். கைகள்ல இருக்கக்கூடிய நெரும்பு நம்மளுடைய முருகநாயனாருக்கு கையில தெரிஞ்சு அந்த எப்படி எலும்பெல்லாம் தெரிஞ்சது, அது போல அடியார்களுக்கு பாத பூசை செஞ்சு கையில இருக்கிற தோலெல்லாம் நீங்கி எலும்பு தெரிகின்ற அளவுக்கு பாத பூசை செய்து அடியார்களை வாழ்த்தி வணங்கணும்ன்று அடியனுக்கு மிகப்பெரிய அந்த அன்பும் அவாவும் மேலோங்குகின்றது என்று சொல்லி இந்த அளவுல அடியன் நிறைவு செய்கின்ற இந்த ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம கொஞ்சமா போவோம். முடிஞ்ச அளவுக்கு அது என்ன பண்ணணும், அதை எப்படி இந்த ப்ராஜெக்டை எப்படி கொண்டு போறது, என்ன மாதிரி பண்றது அப்படிங்கிறத நம்ம பின்வரும் காலத்துல உங்க எல்லாருக்கும் சொல்றோம். உங்களுக்கு தெரிஞ்சு நம்ம பண்ணுவோம். முடிந்த அளவுல அது என்ன அந்த ஸ்தபதியிட்ட கேட்டு அந்த இது எப்படி பண்ணலாம், அந்த இடத்த மட்டும் சின்ன அழகா அந்த ஏற்கனவே இருக்கிற இடத்த அவங்ககிட்ட கேட்டு எப்படி பண்ணலாம்னா அது பர்மிஷன் எல்லாம் எனக்கு புவனேஸ்வரி வாங்கி கொடுத்துடணும். அவங்க அங்க இருக்கக்கூடிய திருவதிகை மக்கள் எல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்துருங்க. அங்க வந்து நம்ம பண்ணி அவங்களுக்கு அந்த நந்தவனத்தை முழுவதுமா கொத்தி நந்தவனம் முழுக்க முல்லை அந்த நிறையார்ந்த விரை மலர்கள் எல்லாம் கொடி மலர்கள் அங்கேயே சின்ன தொத்தி அமைச்சு அங்கேயே சின்ன குளம் அமைத்து குளத்து நீர் பூக்கள் கொடி பூக்கள் நிலப்பூக்கள் என்று சொல்லுகின்ற எல்லா பூக்களும் மலர்கின்ற ஒரு நந்தவனமாக அமைத்து அதை வந்து நீரூற்ற சொல்லி அதெல்லாம் செஞ்சு இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு நம்ம போறப்போ அந்த இடம் ரொம்ப சாநித்தியமா ரொம்ப பெரும் பேரா வருகின்ற அத்தனை பேருக்கும் ஆற்றலை தருகின்ற இடமாக அமையணும் அப்படிங்கிறது அடியனுடைய பெரும் இது. உங்க எல்லாரு கூடயும் போயிருக்கேன், அதனால எனக்கு சொல்றதுக்கு இன்னும் மகிழ்ச்சி. உங்க எல்லாரு கூடயும் போய் உங்க எல்லாருடைய கரங்களையும் கேட்கறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்க. சிவில் இன்ஜினியரிங் பிளான் போட்டீங்க, அங்க ரொம்ப நல்லா இருக்குங்க. தாமரை தடாகம் எல்லாம் கண்டிப்பா போட்டுடலாங்க. தாமரை தடாகத்துல நமக்கு தாமரை இருக்கும், நீலோத்பவம் இருக்கும், நமக்கு கொடி நீர்மலர்கள் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் போட்டு கொடி மலர்களும் போட்டு அதை சரி பண்ணி அதுல இருக்க மலர்கள் எல்லாம் நம்ம கொண்டு போய் உள்ள இருக்கிற வீரட்டானேஸ்வருக்கு பறிக்கிறதுக்கு ஒரு குழுமம் வச்சு அவங்க எல்லாம் அதை பறிச்சு கொண்டு போய் கொடுக்குற மாதிரியும் மாலைகள் தொடுக்கிறதுக்கு ஒரு இடமும் எல்லாமே அந்த உள்ளுக்கிற மண்டபம் மாலை கட்டுறதுக்கு ஒரு மண்டபம், மலர்கள் சுமக்கிறதுக்கு ஒரு மண்டபம், அதை எடுத்து வைக்கிறதுக்குன்னு சொல்லி எல்லாமே அங்க முடிந்த அளவுல செய்யறதுக்கு முயற்சி செய்வோம். எல்லா மக்கள்கிட்டையும் கேட்போம். நம்மளோட இனிஷியேஷன் இருக்கட்டும். முடிஞ்சவங்க 100 ரூபாய் கொடுத்தாலும் கொடுத்ததுதான், நம்ம பரிசாலாம் ஒண்ணும் தேவையில்லை. 100 ரூபாய் கொடுத்தாலும் கொடுத்ததுதான். எல்லாருக்கும் செஞ்சு நம்மளால முடிஞ்சதை அங்க முயற்சி செஞ்சு பண்ணுவோம். ரொம்ப சிறப்பா பண்ணுவோம். ஏன்னா திலகவதியாருடைய மண் துகள்களை ஒவ்வொன்றாக எண்ணி பார்த்தவர்கள் நாம் திலகவதியார். அதனால அது அந்த ஒரு விஷயம் நம்ம செய்த தவம். ரொம்ப மகிழ்ச்சி சாமி. அதிக நேரம் எடுத்துக்கிட்டேன். ஆரம்பிக்கிறப்பவே 9:30 வச்சனே திருவதியில பிறந்து நல்லா புண்ணியம் பண்ண சொன்னீங்க. இந்த ஊர்ல இருந்து இந்த ஊர்ல பெருமாள் தரிசனம் எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சிந்தனையெல்லாம் வரவே இல்லை. இந்த சிந்தனை யாரு மாதிரி ஏதோ ஒரு நாள் நீங்க திருநாவுக்கரசரை பார்த்த புண்ணியம் உங்களுக்கு வந்து நந்தவனத்தை புதுசா அமைக்கணும்ன்றது மனசுல வந்துடுது. இந்த ஊர்லயே இருக்கிறோம், இந்த ஊர்லயே இருக்கிறோம், கோயிலுக்கு எங்களுக்கெல்லாம் அந்த மனசு வரல. அதுதான் திருநாவுக்கரசருக்கும் தொண்டருக்கும் வித்தியாசம் தான். நாங்க சென்னி மேல சூட்டி மையம் உங்களுக்கெல்லாம் எந்த புண்ணியம் செஞ்சிருக்கோமோ தெரியல. எந்த ஊர்ல ஊருக்கு வந்து நீங்க இதை செய்யணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. ரொம்ப இதுக்கு நல்லா போட்டிருக்கோம். எங்களால என்ன செய்யறோங்க ஐயா, தவறாம செய்ய பெருமாள் சிவாய நம்ம ரொம்ப நன்றிங்க ஐயா. எனக்கு அழுகுதான் வருது, வார்த்தை வரல. வாய்ப்பு இருந்ததுன்னா திருவதிகை பக்கத்திலேயே கொஞ்சம் போல இடம் வாங்கி அங்கேயே ஒரு வீடை கட்டி தினமும் அம்மையாருக்கும் அவருக்கும் தொண்டு செய்யறதுக்கு ஒரு இது பண்ணி அங்கேயே செட்டில் ஆகலாம்னு நினைச்சாங்க. ஏதாவது இடத்துல செட்டில் ஆக நினைக்கிறப்போ ஏன் திருவதிகை வீடெல்லாம் ரெடியாவே இருக்கு, கட்டின வீடே நீங்க வந்து அப்படியே வாங்கிக்கலாம். சார் நல்லதுங்க சார், வாங்கிடலாம் சார், வாங்கிடலாம். மகிழ்ச்சி. இந்த அளவுல அடியன் செய்த தவம் நினைக்கிறேன். உண்மையிலேயே அடைக்கடல நீர் பெருக்குது அடியனுக்கு, சொல்லனாத ஆனந்தம் பெருக்கு. இதெல்லாம் வந்து பல நாள் அடியன் மனசுல இருந்தது. அடியார்களை பத்தி சொல்லியாச்சு. நிறைவு செய்யலாம். நிறைவு செய்ய முகமாக பிரேமாமா அவர்கள் சொன்னதெல்லாம் கேட்டேன். அங்க அறங்கால விட்டு முதல்ல பர்மிஷன் வாங்குறாங்கய்யா. முதல்ல அடியன் அவங்க பர்மிஷன் கொடுத்தா நமக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா வந்து நம்ம கேட்கணும். அது கொஞ்சம் தள்ளி இருக்கு, இடம் கொஞ்சம் தள்ளி இருக்கு. ஆனா திலகவதியாருடைய சிலை வந்து கோயிலுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. கோயிலுக்குள்ள வச்சு அத வழிபாடு நடந்துட்டு தான் இருக்கு, இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்குது. ஆனா இது வந்து நம்ம கேட்டு அது அவங்க பர்மிஷன் கொடுத்துட்டா நம்ம அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாங்கய்யா. முதல்ல
இது வந்து என்னன்னா அங்க நம்ம முதல்ல இருந்த ஒரு நிலைப்பாடு வந்து அடியாருடைய இதுதான். இப்ப வந்து முழுக்க முழுக்க அறங்காவலர்கிட்ட போயிடுச்சு. அவங்க பர்மிஷன் கிடைக்கணும். முதல்ல அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன், கேட்டு பாக்குறேன். அந்த கேட்டு பார்த்திருப்பாடு அது கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம ஆரம்பிக்கலாம் ஐயா. அது நீங்க சொல்ற மாதிரி ஆரம்பிக்கலாம். ஆனா நம்ம கட்டி முடிக்கிறதோட விடக்கூடாதுங்க. அந்த நந்தவனம் அமைச்சு நம்ம வந்துடக்கூடாது. அதுக்கு தண்ணி ஊத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அங்க இருக்கிற வந்து குருக்கள் வந்து அங்கேயும் வந்து பூஜை பண்ணணும். ஒரு வேளையாவது அன்னம்பாடி செய்யணும். நம்ம வந்து அதிகம் தான் சொல்லிருக்கோம். அதிகம் தான். ஏன்னா நம்ம வந்து நம்ம அங்க முழுமுதலா ஒரு பூவெல்லாம் அங்க இருந்து தான் போகணும். இது உலகத்திலே இல்லாத எல்லா பூக்களையும் அங்கதான் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மலர்களையும் அங்க கொண்டு வரலாம். இங்க வந்தா எல்லா உலகத்துல இருக்கக்கூடிய பூக்கள் ரொம்ப அதிசயமான பூக்கள்லாம் இங்க கிடைக்கும் அப்படின்னு அந்த ஒரு நந்தவனத்துக்கே இந்த இடம் முன்னோடியா இருக்கணும். உலகத்துல இருக்கிற எல்லா நந்தவனத்துக்கும் இந்த நந்தவனம் வந்து திலகவதியார் நந்தவனம் முன்னோடியா இருக்கணும்ன்றது அது நம்ம மனசுல நினைச்சிருக்கோம். ஒண்ணும் இல்ல, இதுக்கு எல்லாரும் வந்து வருவாங்கன்னு நினைக்கிறோம். அதனால நீங்க இன்னொன்னு ஐயா சொன்ன மாதிரி நடக்குதோ நடக்கலையோ இன்னைக்கே உட்காந்து நந்தவனத்தை அமைச்சிருவோம் எல்லாரும். இவரு மனத்துல கோவில் இன்னைக்கே வந்து மண்டபம் குளம் எல்லாம் வெட்டி கும்பாபிஷேகம் இன்னைக்கே நடந்துரும். நாங்க ரொம்ப இறுகப்பட்டதுனால கண்டிப்பா அது நடக்கும் நம்புவோம். அதுக்கு மேல இல்லைன்னா நம்ம அட்லீஸ்ட் அந்த சுதை சிற்பத்தை எடுத்துட்டு அட்லீஸ்ட் அங்க ஒரு அம்மையாரோட சிற்பமும் அங்க இருக்கக்கூடிய சில மலர்கள் தொண்டும் நம்ம அங்க அட்லீஸ்ட் அதையாவது பண்றதுக்காக வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நம்ம அதை கண்டிப்பா முயற்சி பண்ணுவோம். அது அடியர் அன்னைக்கு பார்த்து திலகவதியார்ட்ட அன்னைக்கு அது சாமி சாமி சொல்லாமா சாமி? சொல்லுங்க. எங்களுக்கு மன்னிக்கணும் சாமி. சாமி அன்னைக்கு நம்ம அந்த இடத்துல நீங்க நின்னு அம்மையார் கிட்ட அழுகும் போது அப்பவே உங்களுக்கு உணர்த்திருக்காங்கன்னு இதுல இருந்து புரிஞ்சுதுங்க சாமி. மகிழ்ச்சி சாமி. அம்மா பிரேமா அம்மா நிறைவு செஞ்சிடலாம். நம்ம நிறைவு செஞ்சிடலாம். அம்மா ஐயா வணக்கம். சுகுமார் ஐயா. ஐயா சுகுமார் பேசுறியா? சுவாமி சொல்லுங்க சுவாமி. அந்த நீங்க நந்தவனம் வந்து அரங்காவலருக்கும் சம்பந்தம் கிடையாது. திருவாவூர் ஆதீனத்துக்கு சொந்தமான இடம் அது. நம்ம ஆதீனத்துல பர்மிஷன் வாங்கி செஞ்சுக்கலாம். அரங்காவலருக்கும் நிர்வாகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. சரிங்க சாமி. யாரை பிடிச்சு செய்யணுமோ அதை செஞ்சுக்கலாம். கொஞ்சம் உதவி செய்யுங்க. நம்ம வந்து மத்த பணிகள் எல்லாம் நம்ம எல்லாரும் அடியார்களை வச்சு உழவாரம் எங்கெங்கயோ பண்றாங்க எல்லாரும். ஆனா இங்கதானே சாமி உழவாரமே தொடங்குச்சு. அப்ப இந்த இடம் எப்படி இருக்கணும் சாமி? எப்படி இருக்கணும்? உழவாரத்தினுடைய தொடக்க புள்ளியே உலகத்தினுடைய தொடக்க புள்ளியே அது இடம் தான். அப்படிங்கிறப்ப அது ரொம்ப சிறப்பா இருக்கணும்ன்றது அடியனுடைய நோக்கம். சிவகுமார் ஐயா அதுக்கு நீங்க ஜஸ்ட் ஒரு இங்க பாருங்க அங்க பாருங்கன்னு சொன்னா கூட போதும். அதை தலைமையில் எடுத்து செய்வதற்கு நாங்களுமே காத்திருக்கோம் சுவாமி. சிவ நன்றிங்க ஐயா. நன்றி தங்களுடைய அவங்க வந்து திருவதி மையத்தோட அமைப்பாளருங்க. அவருக்கு இதுக்கு அதெல்லாம் தொடர்பு கிடையாது. ஆதீனத்துல கேட்கலாங்க. நம்ம ஆதீனத்துல கேட்கலாம். ஆதீனம் வந்து திருவாரூர் ஆதீனத்துல அது வசம் இருக்கு. அந்த மடம் எல்லாம் அங்க இருக்கிறாங்க. அந்த மடத்துக்கு பணம் எல்லாம் கொடுத்து அன்னதானம் எல்லாம் நடந்துட்டு இருக்காங்க. தினம் நடந்துட்டு இருக்கு. நம்ம கேட்கலாங்க. கேட்டுட்டுதான் முடிவு பண்ணணும். ஏன்னா அங்க அடியார் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க மூலியமா நம்ம மூவ் பண்ணி நம்ம கேட்கலாம். எல்லாருமே இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. விதை போட்டுட்டோம். அதனால அந்த விதை நம்ம பெருமான் வந்து வளர்த்துருக்கோம். நல்லதுங்க ஐயா. சுகுமார் ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா வந்து சொல்றாங்க அந்த 27 ராசிக்காரங்களுக்கு சொல்ல நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த அமைப்புலதான் அந்த கோயில வந்து நிறைய மடமெல்லாம் வச்சு அது நல்லா பாதுகாத்து இன்னி வரைக்கும் ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்குதுங்க. அந்த கோயில்ல எல்லா மரமும் நட்டு அந்த இல்லாத மரம் நீங்க சொன்னீங்க இல்லையா, இல்லாத மரம் எல்லாம் கூட அங்க நிறைய அமைத்து நல்ல வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்க. நல்லா நீர் ஊற்றி நல்ல சிறப்பா நடந்துட்டு கொண்டு இருக்கு அந்த கோயில்ல. ரொம்ப நல்லதுங்க. நீங்க சொன்ன ஐடியா நல்லதுதான். ஆனா அது ஏத்துக்கணுங்கய்யா. அதாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். எப்படி நம்ம திருவாரூர் ஆதீனத்துல போய் பர்மிஷன் கேட்டா நமக்கு நல்லதா ஏன்னா எடுத்துக்கட்டி செய்யறதுக்கு ஆள் இருந்தா போதுங்க நமக்கு. ஆனா எல்லாமே நிறைவேற்றிடலாம். அது ஒண்ணும் ஒரு பயமே இல்லை. ஆனா இறைவன் வந்து அவர் கருணை வேணும் நமக்கு. நல்லபடியா முடிச்சிடலாங்க நம்ம. சிவாய நம்ம. இறைவனுடைய கருணை இருந்ததாதான் ஐயா மூலியமா அதையும் வெளி கொண்டு இருக்காருங்க. அவருக்கு உணர்த்தி இருக்காருங்க. ஐயா இது நிச்சயமா நடக்கும். காரணம் என்ன தெரியுங்களா? இது நிச்சயமா நடக்கும். காரணம் என்ன தெரியுங்களா? இன்னைக்கு திருநாவுக்கரசரே வந்து நீங்க சொன்ன அவருடைய சுயசரிதையை கேட்டிருக்கிறாரு. அவரே வந்து அவருடைய சாநித்தியம் இன்னைக்கு நம்மளுடைய ஸ்பீச்ல இருந்ததுனால திருநாவுக்கரசர் மனசுல நினைச்சு நம்ம மனசுல இதை நினைக்க வச்சிருக்கிறாரு. அதனால நிச்சயமா இந்த நந்தவனம் உருவாகுங்க. கண்டிப்பா உருவாகும்.
எப்படியாச்சும் நம்மனால முடிஞ்ச வரைக்கும் சிறப்பா பண்ணி முடிச்சிருவாங்க ஐயா. நிச்சயமா நடக்கும். சிறப்பு சிறப்பு. நன்றிங்க சுவாமி, நன்றிங்க சுவாமி. எண்ணியாங்கெய்துவர் திண்ணியராக பேரு. நம்ம திண்ணமா இருக்கிறோம், கண்டிப்பா நடக்குங்க ஐயா, கண்டிப்பா நடக்குங்க ஐயா. சிவாய் நம்ம நந்தவனம் பாக்குறதுல ஒரு பெரிய விஷயமே இல்ல. நந்தவனம்லாம் நம்ம தாராளமா போய் எல்லாரு செடியும் வைக்கலாம். அது வந்து நம்மளும் போய் ஒரு 10 நாளைக்கு மட்டும் போய் கூட தண்ணி ஊத்தி எல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் செஞ்சிடலாம். அந்த சிலையெல்லாம் அமைச்சு ஒரு முறையா ரொம்ப விஷயமாறு பண்ணி அதெல்லாம் செய்யணும்னா நம்ம வந்து ஆதீனத்திட்ட பர்மிஷன் கேட்டு நம்ம கண்டிப்பா ஆரம்பிக்கலாங்க. ஒன்னும் தவறு இல்ல. நல்லபடியா ஒரு முயற்சி எடுப்போம். முயற்சி தானே இங்க செய்து பார்ப்போம். நம்ம இறைவன்ட்ட விண்ணப்பம் வைப்போம், நல்லபடியா ஒரு நம்பிக்கையில செயல்படுவோங்க. அதனால ஒண்ணும் இல்ல, செயல்பட்டு பாப்போங்க. கேட்டு பாப்போம். நடராஜ ஐயாவும் சிவகுமார் ஐயாவும் உத்தரவு கொடுத்துட்டாங்க, பெருமானே உத்தரவு கொடுத்த மாதிரிதான். எனக்கு வந்து இது வரைக்கும் 15 பாடல் எடுத்திருக்கீங்க. இன்னைக்கு மட்டும் புது பாடல் 15 பாடல் எடுத்திருக்கிறீங்க. 59 பாடல் முடிஞ்சிருக்கு இது வரைக்கும். நல்லபடியா இன்னைக்கு முடிச்சிருக்கிறாங்க ஐயா. 59 பாடல் இன்னைக்கு முழுசா முடிச்சிருக்கோம். ஒரு பாடல் முடிச்சிருக்கலாம்னு நினைச்சேன், சரி முடிச்சிட்டீங்க, பரவாயில்லைங்கய்யா. சிவாயனம். வான்மிகில் வளாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செல்வேன் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். அந்த அடியார் மனசெல்லாம் எல்லாம் உள்ள புகுந்து அந்த எம்பெருமானுக்கு அந்த கோயில் நல்லபடியா ஏற்பாடு பண்ணி நல்லபடியா முடிக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு